பரணி கேக்குதா? பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்படியே. ஓகே, எல்லாருக்கும் கேக்குதுன்னு நம்புறேன். கான் சிட்டி அர்ஜுன் தாஸ் ஃபிலிம் அது வந்துட்டு ஓவர்சீஸ் ரிலீஸ் அஹிம்சா பண்ணுறாங்க. அப்புறம் சரவணன் நடிக்கிற லீடர் அந்த படத்தோட டீசர் நாளைக்கு காலையில் 10:40 வருது. அப்புறம் மம்முட்டி நடித்த பாத யாத்ரா அந்த படத்தோட ஷூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹார்டின் படத்துலேருந்து மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் சீக்கிரமாக தேட்டருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யூத் படத்தோட ட்ரெய்லர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் லைக்லி இந்த வீக்கெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்புறம் டாக்ஸிக் அந்த படம் வந்து March 19 ரிலீஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து மிடில் ஈஸ்ட் சுச்சுவேஷன்ஸில் படத்தை வந்து நாங்கள் வந்து புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி June 4 ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ டாக்ஸிக் மூவி அஃபிஷியலாக போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தாய் கிழவி சக்ஸஸ் செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேயே வந்து சும்மா சின்ன செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கௌதம் கார்த்திக்கோட அடுத்த படம் அதோட டைட்டில் டீசர் நாளான்னைக்கு வருது, March 6. அப்புறம் வேற எந்த பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு அப்டேட் விட்டுட்டீங்க, சொல்லுங்க ப்ரோ. மீசை முறுக்கு 2ல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இது வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு. ஜென்சி வைப்ல செட் பண்றேன்னு என்னமோ பண்ணி வச்சிருக்காரு ஆதி அண்ணா. ஐயோ இல்ல, நேத்து அந்த ப்ரோமோ வந்தப்பே நிறைய பேர் இது செட் ஆகுமான்னு டவுட்லயே சுத்திட்டு இருந்தாங்க. அதுதான் இல்ல இல்ல, போல. ப்ரோமோ ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாட்டு மோசம் இல்ல, பாட்டு ரொம்ப சுமாரா இருக்கு. ஆனா அவரோட அந்த ஒரு அவருக்கு என்ன வருமோ அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்றேன்ட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, சரி. வேற எதுவும் அப்டேட்ஸ் இல்லையே எனக்கு தெரிஞ்ச எதிர்பாராத அப்டேட்டுங்கிறது எதிர்பார்த்த அப்டேட் தான் எதிர்பாராம வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்போம். நானே வந்து இந்த படம் நம்பிக்கை இல்லை, ரிலீஸ் ஆகாதுன்னு. சரி, இது ஈஸியா சொல்றாங்க, இன்னொரு தடவை சொல்றாங்க மார்ச் பிறந்துருச்சு, இப்பயே டேட்டு சொல்றாங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும்னு நேத்து தான் நம்பிக்கை வச்சேன். ஏன்னா நேத்து தான் வந்து ட்ரைலர் லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இன்டர்நெட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ரைட்டு, ட்ரைலர் லான்ச் நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை, ஈவெண்ட் புக் பண்ணா கிட்டத்தட்ட எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. நமக்கு எல்லாம் புக் பண்ணி கன்ஃபர்மேஷன்லாம் அமைச்சிட்டாங்க. ஆகா, ஒருவேளை படம் ரிலீஸ் ஆயிடுமோன்னு நேத்து தான் முதல் நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்தோடனே இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை சதைச்சிட்டாங்க. டேய், எத்தால நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், படம் வராது. அப்பெல்லாம் வந்து படம் வரும்னு சொல்லிட்டு நேத்து தாடா முதல்ல படம் வந்துரும் போல இருக்கு நம்பினேன். இப்படி மாத்தி சொல்றீங்களா பாவிகளா அப்படிங்கிற அளவுக்கு சரியான இன்னைக்கு காலைல ஒரு எரிச்சலை உண்டாக்கிட்டாங்க. நிறைய படங்கள் அந்த டேட்டுக்கு லாக் பண்ணி இருந்திருக்கலாம், அது இவங்க திடீர்னு போட்டனால இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை துரந்தர் 2க்கு ஒரு செம்ம இது. அதை விட என்னன்னா யூத் அப்படிங்கிற படத்துக்கு செம்ம ஜாக்பாக்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டாக்ஸிக்னாச்சும் ஒரு கேஜிஎஃப், அந்த கேஜிஎஃபோட இம்பாக்ட் இருக்கு, அதனால கொஞ்சம் ஒரு நோன் பேஸ் அப்படிங்கிறனால நல்ல ஒரு டீசென்ட் ஹைப் பிளஸ் வந்து தேட்டருக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் இதா இருக்கு. ரிலீஸ் ஆகிறது துரந்தர் 2 மற்றும் யூத் மட்டும்தான் 19ங்கிறப்ப யூத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா துரந்தர் வந்து ஹிந்தியில மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு, அதனால இந்த சென்டர் ஆடியன்ஸுக்கு தான் அது நிறைய பேருக்கு அது இதாக இருக்கும். ஆக மொத்தம் யூத் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரெட் கார்பெட் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது இன்னொரு படம் மார்ச்சில் தள்ளி போங்கிறாங்க. அது என்னன்னா இந்த பவன் கல்யாண் படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல 26ஆம் தேதி, அந்த படமும் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறது சந்தேகமே அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா மார்ச்ல ரிலீஸ் ஆகிற ஒரே பெரிய படம் துரந்தர் 2 மட்டும்தான். அதுவுமே பாத்தீங்கன்னா இன்னொரு 2 நாள் வெயிட் பண்ணணுங்கிறாங்க. என்னமோ புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, என்னன்னு தெரியல. பிரகாசனா, இது பவன் கல்யாண் படம் மார்ச் ப்ரீபோன் ஆகுதுங்க மாதிரி தெலுங்கு நியூஸ் சைடு சொல்லியிருக்காங்க. அது போல 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக டவுட்னாங்க, அது என்ன காரணம்னு தெரியல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, கருப்பு எப்போ ப்ரோ ரிலீஸ்? 6ல இருந்து 19க்கே வர்ற பிளான்னு தெலுங்கு ஆர்டிகிள்ஸ்ல பெரிய பெரிய பேஜ் எல்லாம் போட்டுருந்தாங்க. ப்ரோ கருப்பு ஏப்ரல் 10 ப்ரோ? இல்லையேங்க, கருப்பு டேட்டே முடிவு பண்ணலைங்க. ஏப்ரல் 30ங்கிறது தான் பிளானு. 10லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லலையே. ஏப்ரல் 30 பிளானு. ஏப்ரல் 30 இப்போதைக்கு கருப்பு. அது போக இந்த அஜித் படம் வந்து முன்னாடி சொன்னோம்ல, கிளாடியேட்டர் ரேஸ் பிலிம்,
இந்த ரேஸ் பிலிம் மே 1 பிளான் பண்ணாங்க இப்ப பண்றாங்க தெரியல, பிளான் பண்ணாங்க அவ்வளவுதான். எனக்கு எதிர்பார்ப்பு எப்போ ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ப்ரோ வரும்? இந்த வாரம் bro, இந்த வாரம் வந்து எலெக்ஷன் டேட் வந்துரும் bro, கண்டிப்பா வந்துரும். இதுக்கு மேல தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்துரும். எல்லாமே இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு, கிளைமேக்ஸ் வந்துட்டு இருக்கும். எலெக்ஷன் டேட் நிறைய பேர் மேன்னு சொல்லிங்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஏப்ரல் 10th மே எலெக்ஷன் தான் ஏப்ரல் 10th விடலாம் தாராளமா இல்லை. இதுக்கு மேலேயும் நான் சொன்னது என்ன தெரியுமா, நீங்க நல்லா நோட் பண்ணிப்பாங்க, ஜனவரிக்கு பொங்கல் அவங்க வரல அப்படின்னா அவங்க மார்ச் 19 லாக் பண்ணலாம். ஏன்னா டாக்ஸிக் வர சந்தேகம் தான், டாக்ஸிக் வராது, வந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரிலீஸ் ஆகிறது டாக்ஸிக் மட்டும் தானே, அது கன்னட படம், பெரிய ஹைப்லாம் இருக்காது. அது போக என்னன்னா அந்த டேரக்டர் மேலேயும் பெருசா நம்பிக்கை இல்லை, டீச்சர் அந்த இதெல்லாம் அது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த படம். அப்ப எல்லா தரப்புக்குமான படமா மார்ச் 19 ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னா அவங்க மார்ச் 19 பண்ணல கருப்பு. இப்ப ஏப்ரல் 10 ஒருவேளை அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ப்ராப்பரா முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுதான் பெட்டர். முன்கூட்டியே ஒரு டேட்டை போட்டு அதுக்கப்புறம் டேட்டை மாத்திரம். ஏன்னா சமீபத்திய பெரிய படங்கள், பெரும்பாலான படங்கள் சொன்ன தேதியில வராம தள்ளி 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 போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு, 1-2 படங்களை தவிர. அந்த அடிப்படையில் கருப்புனாச்சும் ப்ரோ அதாச்சும் ஏதோ ஒன்று இப்போ ரிலீஸ் டேட் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாரு. இவங்க எதுவுமே சொல்லாம ஒரு போஸ்ட்போன் வந்துட்டாலே படத்து மேல வந்து நீங்க 3 வகையில போஸ்ட்போன் நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப எதிர்பாராத விதமா போஸ்ட்போன் ஆகுறதுங்கிறது இப்ப ஜனநாயகம், அது வந்து சென்சார் இஷ்யூ, அதுக்கு மேல இவங்க கோர்ட்ல தேவையில்லாம கேஸ் போட்டது, அதுக்கு மேல வந்து ரிவேசிங் அப்பயே போகாம இப்ப போனோம்னு சொல்லிட்டு அது எதிர்பாராத வர தடங்கள். ஆனா இப்ப கேவியன் பாருங்க, டாக்ஸிக் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க, அதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு பேஸ்லெஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பெரும்பாலான வந்து ஏரியா வந்து பிசினஸ் ஏரியா வேற. அந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிறதே சந்தேகம் தான், எனக்கு அந்த கண்டென்ட்டுக்காகவே. அது போக பாத்தீங்கன்னா அது 2-3 நாள்லயே பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாடுகள்ல நடந்துட்டு இருக்கா, சின்னதா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இங்க பெரிய அளவுல இம்பாக்ட். ஏன்னா இந்த படத்துக்கு இன்னும் 15 நாள் 19 நாள் இருக்குது, 2 நாள் 3 நாள் இல்ல, 15 நாள் 19 15 நாள் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 19 இன்னைக்கு தேதி 4, அப்ப 15 நாள் இருக்கு முழுசா. அப்ப இவங்க வந்து பொறுமையா அதை ஒரு 2 நாள் கழிச்சு அது தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அவங்க விட்டுருக்கலாம். பட் ஏன்னா அவங்க கண்டென்ட் ரெடி ஆகல, அதைத்தான் அவங்க சுத்தி வளர்ச்சி பிக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கங்குவா பொறுத்த வரைக்கும் மாதிரி வருது பொறுத்த வரைக்குமே இந்த சூர்யா படத்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம் அதை பேன் பண்ணணும். நான் மறந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன், அதை தவிர்த்தேன். அடுத்து வந்து கருப்பு வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டா தனஞ்சய் தான் ஞாபகம் வந்தாரு. அதனாலதான் நான் அதை நானே ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வேணாம். என்ன சொல்ல வந்தேன், இது மாதிரி அடுத்து வந்து படம் போஸ்ட்போன் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்ட் மேல நம்பிக்கை இல்லை, கண்டென்ட் ரெடி ஆகல, படம் வந்து போட்டிக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போகும் டாக்ஸ். அதுக்கு எதுவுமே இடம் கொடுக்காம அபிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் டைம் போடுறதா பெட்ரு. கங்குவாச்சு ரிலீஸ் டேட் சொல்லாம இவரு தனஞ்சய் என்ன ஒரு அப்டேட் அப்பப்போ வாத்து டைம் இன்டர்வியூ கொடுத்து என்ன அப்டேட் கொடுத்துன்னு பாரு. இந்த படத்துக்கு ஒண்ணுமே வரல, ஒரே அந்த அப்டேட்ஸ் தானே உங்களுக்கு, அந்த வேர்ட்ஸ் தானே, அந்த இன்டர்வியூஸ் தானே உங்களுக்கு எல்லாமே பேக் ஃபயர் ஆனது. எங்களை படத்தை நான் நல்லா யோட் பண்ணி பாருங்க, படத்தை பார்த்துட்டு ட்ரோல் பண்ணவங்க அதிகமா, படம் பார்க்காம இன்டர்வியூ வச்சு ப்ரொடியூசர் பேசுனதை வச்சு ஆடியோ லான்ச்ல பேசுனதை வச்சு ட்ரோல் பண்ணவங்க அதிகமா. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கே அந்த பதில் இருக்கு. ஆனா எதுவுமே ஆர்ஜா பாலாஜி தெளிவு, ரொம்ப தெளிவு. நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 789 வாட்டி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டா இருப்பாங்க, அந்த அளவுக்கு போகும். ஈஸியா படம் எல்லாம் ரெடி ஆயிட்டு அவங்க ஆஃபீஸ்ல அனௌன்ஸ் பண்றதுதான் சேஃப். இப்ப ரிலீஸ் டேட் வந்து எப்படி இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கல்ல, அதாவது பகவதி படத்துல எப்படி ஊருக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி எப்படி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தானே ஆகணும். எதுக்குன்னா எல்லாம் எலெக்ஷன் டேட் எப்படி அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம், நம்ம கேட்கலாம், ஓ இதுதானே காரணமா சொல்லிட்டு இருந்தீங்க, இதுவுமே இனிமேல் எப்படியா பண்றீங்கன்னு அப்ப திட்டலாம், சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து திட்டலாம். இப்பயே போட்டு ஆக்ஷன் தான் போகிறாங்க. டவுட் இப்போ வந்து சப்போஸ் எலெக்ஷன்ஸ் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக் வருதுன்னா கரை ப்ரீபோண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? அதுவும் 10ஆம் தேதி ப்ரீபோண்ட் ஆக மாதிரி. புரியல என்ன படம்? கரை 30 போட்டிருக்காங்கல்ல, இப்ப எலெக்ஷன் மே ஃபர்ஸ்ட் வீக்னா அது ப்ரீபோண்ட் ஆகுமான்னு கேட்கலங்க. எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக் மே ஃபர்ஸ்ட் வீக் வர வாய்ப்பே இல்லைங்க, எப்படி ஏப்ரல் எலெக்ஷன் வந்துருங்க. ஏன்னா வந்து மே 27 21 அந்த பீரியட்ல வந்து அடுத்த ஆட்சி வந்து வரணும், ஓகேங்களா? அப்போ வந்து கவுண்டிங். சரி ஓகே ப்ரோ, ஏப்ரல் இப்போ 20ஆம் தேதிக்கு மேல இருந்தா கருப்பு 10th வருமா? ஏப்ரல் 20 எப்படிங்க கருப்பு 10th வரும்? ஒரு 2 விஷயங்க. ஒண்ணு ப்ரீ எலெக்ஷன் டைம்ல பீக்ல இருக்கும் செய்திகள். நீங்க வந்து செய்திகள் எப்படின்னா செய்திகள் மட்டும் இல்லை, எல்லாமே பீக்ல இருக்கும். நீங்க வந்து பணப்புழக்கம் கம்மி. ஏன்னா பணப்புழக்கம் கம்மி மீன்ஸ் என்னன்னா அபிஷியலா நீங்க வந்து 50,000 மேல பணம் எடுத்துட்டு போக கூடாது, இதுக்கு மேல பணம் எடுத்துட்டு போக கூடாதுங்கிற மாதிரி. சினிமா வந்து பணம் அதிகமா புழங்குற இடம். அப்புறம் அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா நியூஸும் அதை பத்தி எலெக்ஷனை பத்தி எங்கிட்டு இருக்கப்ப நீங்க கருப்புன்னு ஒரு படத்துல சொல்லி பயங்கரமா டாக் இருக்கு, பயங்கரமா டாக். அந்த டாக் வந்து இந்த எலெக்ஷனை பத்தி டிஎல்ல பேசிட்டு இருப்பாங்க, அது இந்த கூட்டணி இந்த பிரச்சாரம், அங்க ஒரு பிரச்சாரத்துல இந்த சலசலப்பு,
அந்த பிரச்சார வேட்பாளர் இவர் திட்டினாரு, இவர் அவரை திட்டினாரு. அது போக நார்மலாவே எலெக்ஷன் பரபரப்பான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து அதுல பெரும்பாலும் தலையிலாம் பாதி பேர் தள்ளிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா 100% தள்ளிட்டாங்க. ஏன்னா ஒரு சைடு விஜய் இறங்கி இருக்கிறாரு. அப்ப விஜயோட அரசியல பாசிட்டிவா பேசுறதுக்கு ஒரு குரூப், நெகட்டிவா பேசுறதுக்கு ஒரு குரூப், அப்புறம் வந்து மத்த கட்சிகள் விஜய இது பண்றது, விஜய் மத்த கட்சிகளை சொல்றதுன்னு சொல்லிட்டு அரசியல வந்து ஒரு பரபரப்பு வட்டாரமா இருக்கும். அப்ப நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணாலும் டாக் இருக்கு அதுல. ஆனா படம் கலெக்ஷனா போகும், கலெக்ஷனா நல்லா போகும். ஆனா டாக் அப்படின்னா எப்படின்னா டயர் 1 படங்களுக்கு அது செட் ஆகாது. டயர் 3 அந்த மாதிரி லெவல் படங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகுது. ஏன்னா கூட்டம் அள்ளும். டயர் 3 லெவல் ஆக்டர்ஸ்க்கு அவங்க கூட்டம் அள்ளும் பயங்கரமா. அது அன்எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன்ஸ் வரும். ஏன்னா அங்க பணப்புழக்கம் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இப்போ வேட்பு பிரச்சாரத்துக்கு போறாங்கல்ல, வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு அவங்க கூட போறவங்களும் டெய்லியும் பாத்தீங்கன்னா காசை அள்ளி தெளிப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு நைட்டு 12 டைம்ல வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு படத்துக்கு போவாங்க. நைட் ஷோஸ் ஃபுல்லப் ஆகும், நல்லா போகும் அந்த டைம். அது டயர் 3 ஆக்டர்ஸ் தான் செட் ஆகும் அந்த ப்ரீ எலெக்ஷன் பீரியட். அதனால அவங்க எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் கருப்பு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். இவ்வளவு நாள் வழி மறைச்சு நின்னாரு, இன்னும் 2-3 நாள் சேர்த்து வழி மறைச்சு நிக்கிட்டோம். பிரகாஷ் ப்ரோ, சூர்யா ஃபேன்ஸ் எதுக்கு பேசுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அதான் அவங்க பயப்படுறாங்க. ஆமா டக்குனு ஆமா, ரிலீஸ் அது கரெக்டா சொன்னாரு. ஏன்னா இப்ப இவங்க தள்ளி போறாங்க மேல அது இதுன்னு உழப்புறாங்கன்னா அவங்க ஜூலை விட்டு தள்ளியே போக கூடாது. நீ எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோ, நான் ஜூலைல பண்ணி அவங்க நின்றுணும். அவங்க அதுக்கு மேல அவங்க போக கூடாதுங்கிறதான் எங்க எல்லாரோட இதுவும். ஜூலை விட்டா டேட் இருக்காது ப்ரோ. அடுத்த ஆகஸ்ட் ஜெயிலர் 2 வந்துரும். அப்படியே பெரிய பெரிய படமா அடக்கிடுவானுங்க மாசம் மாசம். ஜூலை எல்லாம் இல்ல இல்ல தாண்டிடவே கூடாது. கமல் ப்ரோ, அந்த மாதிரி இல்ல படம் ஜூலை விட்டா செப்டம்பர் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப 47 ஒரு வேளை இந்த வருஷமே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது செப்டம்பர், அதுக்கப்புறம் அதை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க? அதனால ஜூலைல வந்து 47 எனக்கு கேட்டா ரெடியா பொங்கலுக்கு விடலாம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நம்ம 27 போன வருஷத்துலன்னு சொல்றோம்ல, இப்ப ரெடியா மட்டும் உங்களுக்கு ரஜினி வச்சிருந்தாருன்னா படம் வருது ப்ரோ. ஏன் பிரகாஷ் ப்ரோ ரெடியா மட்டும் வச்சிருந்தாருன்னா பொங்கலுக்கு 2 படம் தாங்கும் ப்ரோ. 2 பெரிய படம் நல்லாவே தாங்கும். அவங்க தான் சூர்யா போட்டிக்கு வர மாட்டாங்க. சூர்யா படம் தான் போட்டிக்கு வர மாட்டாங்க. வரட்டும் ப்ரோ. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு ப்ராமிசிங்கான கண்டென்ட் ஓன் கண்டிப்பா ப்ரொடக்ஷன் வரலாம் ப்ரோ. சூர்யாவோட ஓன் ப்ரொடக்ஷன் ப்ரோ அந்த படம். சூர்யா அதான் bro, சூர்யா நான் வருவாரு. சொல்றேன். சூர்யா வரமாட்டாரு. பேய் அதெல்லாம் எடுத்துருங்க. ரஜினி இருந்தாம கூட பரவாயில்ல, அது RKFI கூட வேற, கண்டிப்பா வரமாட்டாரு. ஆமால, அத வேற மறந்துட்டேன். RKFI வேற இருக்காங்களா? RKFI வேற கண்டிப்பா வரமாட்டாரு. கமல் சூர்யா அவர் தான் ஒரு முனிஷ் ப்ராப்ளம். முனிஷ் எல்லாத்தையும் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது தெரியாம நீங்க இவ்வளவு நேர்மையா பேசிட்டு இருக்கீங்க கமல். அப்படியா? ஓகே. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ சார் வந்து அவரு எல்லா படத்தோடையும் அவர் வந்து பாக்குறது இல்ல. அதே மாதிரி சூர்யா சாரும் பார்க்க கூடாது. படம் நம்ம படம் நமக்கு நல்ல டேட் வருதுன்னு கண்டிப்பா 2 படம் பொங்கலுக்கு தாங்கும் ப்ரோ தாராளமா. இப்பயே டேட்டை லாக் பண்ணி படம் ரிலீஸ் ஆகட்டும், எனக்கு நல்லா இருக்கும். அது 2 படம் ஏகே பொங்கலுக்கு வருவாரு. தாராளமா தாங்கும். இருங்க ப்ரோ, முதல்ல ஃபர்ஸ்ட் படமே கருப்பே ரிலீஸ் ஆகும், அதுக்கடுத்து 3வது படத்துக்கு போயிட்டீங்க. இங்க முதல் படமே ரிலீஸ் ஆக முடியுது. அதுவும் கரெக்ட் தான். பட் அது எப்படி ரிலீஸ் ஆயிரும் ப்ரோ ஏப்ரல் மந்த்ல. அந்த நம்பிக்கை இருக்குது. கருப்பு கண்டிப்பா ஏப்ரல்ல ரிலீஸ் ஆயிரும். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இப்ப மார்ச் மந்த் இந்த ஜிவி பிரகாஷ் படம் ஒன்று வருதுன்னு போட்டுட்டு இருக்காங்க, அது உண்மையா ப்ரோ? ஹாப்பி ராஜ்னு சொல்லிட்டு ஏதோ. இல்ல அது மார்ச் 27 பிளான் பண்ணாங்க. ஆனா வந்து அவங்களுமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் வரலாம், எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வரலாம் அப்படின்னு இருக்கிறாங்களாம். அப்போ டீம் டேஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய படங்கள், நிறைய படங்கள் வரும். நிறைய படங்கள் உங்க படம் வந்து அங்கே கூட்டமா வரதை விட பிஃபோர் எலெக்ஷன் மார்ச் 27ங்கிறது நல்ல சூப்பர் டேட், அதுலேயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அநேகமா வந்து இந்த வாரத்தில் அதையும் அவங்களும் முடிவு பண்ணுவாங்க, வரலாமா வேணாமா, மார்ச் 27 ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு. இந்த வாட்டி எலெக்ஷன் நமது தமிழ்நாடு எலெக்ஷன் லாஸ்ட் பேஸ் தான் நடக்குன்றாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட்லயே நடத்திடுவாங்க, இந்த வாட்டி லாஸ்ட்ல தான் நடக்குன்றாங்க. அதாங்க எப்படினாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துதானே ஆகணும். அப்போ பேசுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு யூகங்கள் அடிப்படையில் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அது பேசிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த திருச்சி எல்ஏ சினிமாஸ், டால்பி சினிமாஸ் எப்போ ஓப்பன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க இன்னும் டேட் போடலைங்க, அதை இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல. அவங்க அதாவது பெரிய படங்களுக்காக எதிர்பார்ப்பு இருக்காங்க. அப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. லைசன்ஸ் பிளஸ் வந்து பெரிய படங்களுக்காக வெயிட்டிங், 2க்காக வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜெயிலர் 2ல இருந்து அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு தோணுது.
ப்ரோ அதே மாதிரி இன்னொரு டவுட், இதய முரளி ஏப்ரல் ரிலீஸ் போட்டிருக்காங்க, வருமா ப்ரோ? டேட் இன்னும் சொல்லல. அதர்வா வராது வராது வராது. நான் எப்பவும் சொல்றேன் அந்த படம் வராது. அந்த படம் பொறுமையா இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல வரும். நவம்பர் டிசம்பர் ஆயிருமா பிரகாஷ் ப்ரோ அது வரைக்கும்? ஆமாங்க ஆமா, அந்த படம் ரொம்ப தள்ளி போய் தாங்க வரும். எல்லாரும் வெயிட் பண்றது கருப்பு ரிலீஸ் டேட் தான். கருப்பு ரிலீஸ் டேட்டை பொறுத்து தான் மத்த எல்லா படம். கருப்பு ஏப்ரல் 10th வர வாய்ப்பு இல்ல. எலெக்ஷன் ஏப்ரல் மே எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக்னா அது ஏப்ரல் 10. வரட்டும் ஃபர்ஸ்ட். எலெக்ஷன் வரட்டும். எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும். நம்ம வந்து ஏன்னா அவங்களுமே வெயிட் பண்றது இருக்காங்க. அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த சொதப்பல் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கட்சிகளும் அதுக்கான வேலைகள் எல்லாமே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டணிக்கு தொகுதி பங்கீடுல முதல்ல முடிச்சிட்டாங்க. இழுபறியா நீடிச்சிட்டு காங்கிரஸ் கூடி தொகுதி பங்கீட முடிச்சிட்டாங்க இன்னைக்கு. அடுத்தது வந்து அதிமுக இந்த வாரம் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறாங்க. அதுவும் முடிச்சா பெரும்பாலான கட்சியில தொகுதி பங்கீட்டுக்கான பிரச்சனை முடிஞ்சிடும். அதே சமயத்தில் எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அறிவிச்சுன்னா அவங்க அடுத்த கட்டம் வேட்பாளர் அறிவிக்கிறது, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது, அப்போ வேட்புமனு தாக்கல் அறிவிச்சு அப்படி அப்படியே பரபரன்னு போகும். அந்த டேட் அந்த கேப்ல எல்லாம் நமக்கு வந்து சினிமா அப்டேட் அப்படியே லைனா குமிச்சிருவாங்க எல்லாம். ஒன் பை ஒன் அப்படி லைனா நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான். எலெக்ஷன் டேட் வந்துருச்சுன்னா கருப்பு மட்டும் இல்ல, அந்த சம்மர்னு போட்ட எல்லா படமுமே ஓரளவுக்கு டேட் லாக் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, சம்மர்னு போட்டிருக்காங்கல்ல, அதுல பாதி படம் வராது. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன், சம்மர்னு போட்டதுல பாதி படங்கள் இந்த வருஷம் வராது. எல்லாரும் போட்டதோட அப்படியே நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா புதுசா டேட்டு போடுறதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். பிரகாஷ் ப்ரோ இந்த கராத்தே பாபு அது வராது. ஏன் அது எதுவும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சில படங்களுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் நம்ம சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து ஏன் சில படங்கள் டக்குன்னு எடுத்துன்னு வராதுங்க. இப்ப இதய முரளி ஏன் வராதுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை இங்க சொல்ல முடியாது. அடுத்து வந்து இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போ என்ன படம் கேட்டீங்க, கராத்தே பாபு. கராத்தே பாபுக்கு வந்து அதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல, 2 பிரச்சனை இருக்கு அந்த படத்துக்கு. அதுவுமே நம்ம இங்க ஓப்பனா பேச ஸ்டோரி எதனா ப்ராப்ளம் ப்ரோ? அந்த கராத்தே பாபு இல்ல அது வித்தின் டீம் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அவுட் சைடு கிடையாது. அதனால இந்த அரசியலோ பாலிடிக்ஸோ இந்த அவங்கள பத்திலாம் இந்த சேகர் பாபு அதெல்லாம் கிடையாது. அவங்களே அவர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை அவங்களுக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு. இவங்களுக்கு அதுல வேற சில சிக்கல் இருக்கால முடிஞ்சிச்சுன்னா படம் ரெடி. ஆனா படம் நல்லா வந்திருக்குனாங்க. கராத்தே பாபு நல்லா வந்திருக்குனாங்க. அடுத்து வந்து இன்னொரு படம் அந்த படம் பேர் மறந்துட்டேன். அந்த படம் சூப்பரா இருக்குனாங்க. கருப்பு கரை சூப்பரா இருக்கு. கருப்பை பத்தி ஏதாவது தெரியுமா பிரகாஷ் ப்ரோ? இல்ல, கருப்பை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன், கருப்பை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியலங்கிறதா உண்மை. டீம்ல உள்ளவங்களுக்கே ஒரு சிலருக்கு அது தெரியல. நம்ம நேரில் மீட் பண்ண வரைக்கும் அவங்களுக்குமே உங்களை மாதிரிதான் நம்மளும் டீம்லயே இருந்தாலும் நமக்கு தெரியலங்கிறதா உண்மை அப்படின்னாங்க. அதனால அது நம்ம ஏதாவது அவங்க அனௌன்ஸ் பண்றப்ப ஏதாவது தெரிய வந்தா சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த கரை 2 படம் சொன்னாங்க, மறந்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது யூத் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால விட்டுருவோம். யூத் ரொம்ப ஏகப்பட்ட பேர் வந்து யூத் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃப் சூப்பரா வேற ஒரு மாதிரி. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தோம்னா டேரக்டருக்காக கென் கருணாஸை எல்லாரும் பயங்கரமா பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா செகண்ட் ஹாஃப் மேலதான் அந்த படத்தோட டோட்டல் பேக் போனே செகண்ட் ஹாஃப். அந்த அதை பத்தி எதுவுமே லீக் பண்ணல, அவங்க எதையுமே வெளியே காமிக்கல. அவங்க படத்தை ஒரு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, அது வேற மாதிரியான இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க வரும்போது தெரியும் உங்களுக்கு. அடுத்து அந்த படத்தை சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அடுத்தது வேற என்ன, இன்னொரு படம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அந்த படம் மொத்தம் 3 படம் வந்து இந்த சம்மர்ல சூப்பரா இருக்குனாங்க. லீடர் கிளிப்ஸும் பார்த்தேன். ஆனா நான் லீடர் வந்து அது போட்டு தெரியல. ஆனா படமா எல்லைக்கு நான் தான் எல்லைக்கு அந்த இந்த லிஸ்ட் தான் முன்னாடி சொன்னல வரும். இப்போதைக்கு வராதுங்க, வந்தா பாத்துக்கலாங்க லிஸ்ட். அதெல்லாம் என்ன ப்ரோ விக்னேஷ் ஏன் அவர் வந்து எல்லா படமும் 400 ரவுடிதான்ல ப்ராப்ளம் ஆச்சு. காத்துவாக்கள் 2 காதலும் அதே மாதிரிதான், இந்த படமும் அதே மாதிரிதான். அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் விக்னேஷ் வந்துட்ட? ரொம்ப மெதுப்பா இருக்காரா? அதாவது அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் இல்ல, அவரு தான் ப்ராப்ளம். அதனாலதான் லைக்கா பாதியிலே கழட்டி விட்டானோ எல்லாருமே. அது ஒரு தடவை அடிபட்டதுக்கு அப்புறம் 2வது எப்படி வந்து 7 ஸ்கிரீன் லலித் வந்து அவர்கிட்ட சேர்ந்தாருன்னு தெரியல. ஏன்னா காத்துவாக்கில் 2 காதல் படம் பண்ணப்போ ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆச்சு. இருந்தாலும் அந்த பாட்டு சமந்தா நயன்தாரா காம்பினேஷன் அப்படிங்கிறப்ப அந்த படம் வந்து ஒரு 66 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு டோட்டலா. அது வந்து ஒரு போராளப்பா. நம்ம வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம பட்ஜெட் எதிர்னாலும்
நமக்கு இந்த படம் நஷ்டமா இருந்துச்சு, ஆனா காப்பாத்தி விட்டுக்கு பயங்கரமா போட்டு சந்தோஷப்பட்டு விட்டாரு. ப்ரோ ஆனா அது அப்படியே திரும்ப அந்த காமிக்ஸ்ல எப்படி சென்றாருன்னு தெரியல. பிராசனா அந்த படம் வந்து விஜய் சேதுபதி ஒன் ஆஃப் த ஒஸ்ட் படம்னா. நான் பார்த்தேன், சமீபத்துல தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் 66 கோடி நீங்க கலெக்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அந்த படம் ஒஸ்டா இருக்கு. 400 கோடி தான் நல்லா இருக்கும், பட் காத்துவாக்கல் 2 காதல் ஒஸ்டா இருக்கு ப்ரோ. அந்த படம் எப்படிதான் ஹிட் ஆச்சு? நீங்க சொல்ற இவ்வளவு வசூல் வந்துச்சுன்னா உண்மையிலே ஆச்சரியம் தான். ப்ரோ கேக்குங்களா? அந்த படம் சில பேரை பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்காமல இருக்கலாம் ப்ரோ. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சமந்தா யார் கூப்பிட்டு நான் தாங்க. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ தான் கூப்பிட்டாரு. சொல்லிருங்க கோபாலகிருஷ்ணன் சொல்லிருங்க. ப்ரோ இது ஐயப்பன் நீங்க ட்வீட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? டே சூர்யா ஃபேன்ஸ் திஸ் இஸ் யுவர் டைம், ஓஜிஸ் பேக்னு விட்டுருந்தாரு இல்லைங்க, அது எதுக்குங்க? தெரியலீங்களே, நான் ட்வீட்டையும் பார்க்கல, என்னன்னு தெரியலீங்களே. அது ஓகேங்க, அது 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். சரி பிரகாஷ் பாக்கு எப்படி தெரியாது? பாக்கலைங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்களா இந்த படங்கள் வராது முக்காசி படம், நீங்க என்ன படங்கள் சம்மர்ல வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, இதெல்லாம் கண்டிப்பா சம்மர்ல அவங்க வரும்னு சொன்ன படங்கள் பாதி படங்கள் வராதுங்க. மூக்குத்தி அம்மன் 2 டவுட். அப்புறம் நீங்க என்ன சொல்லி லிஸ்ட் சொல்லுங்க, நான் வருமா வராட்டேன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறேன். தெரிஞ்சதை சொல்லிடுறேன். கருப்பு பொறுமை லிஸ்ட் ஒவ்வொன்னா சொல்ல. கருப்பு வரும், அப்புறம் கரை வரும், கன்ஃபார்ம் வரும் 100%. ஜனநாயகன் ரீசென்சார் ஆகட்டும், ரிவைசிங் கமிட்டி போகட்டும். ஆனா அவங்க ஜனநாயகன் பிளான் பண்றது மே 2nd வீக் அடுத்தது. மகுடம்லாம் வருமா? மகுடம் வராது. அப்புறம் மீசை முறுக்கு 2 போட்டிருந்தாங்க, அது வந்துடும். ஆனா அவன் சொல்றீங்க இல்லையா, மியூசியம் முறுக்கு 2 இல்ல, அது படம் என்ன, மூக்குத்தி அம்மன் 2, அப்படி இல்லைன்னா இன்னொரு படம். அது என்ன படம்? ஐயோ இது மட்டும் கேட்டுக்கிறோம் ஒரே நிமிஷம் ப்ரோ. மூக்குத்தி அம்மன் 2 முன்னாடி கருப்பு ரிலீஸ் ஆயிடலாம் ப்ரோ. கருப்பு ரிலீஸ் ஆயிடும். ஆமா கருப்பு ரிலீஸ் ஆயிடும், அது கன்ஃபார்ம். ஓகே ப்ரோ கொஞ்ச நேரம் அண்ணா கூட பேசிக்கிறேன் ப்ரோ. பரணினா இல்ல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, ஒரே நிமிஷம் கடைசி கடைசி படத்தை கேட்டுறேன். கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, சர்தார் 2 வருமா பிரகாஷ் ப்ரோ சம்மர்ல? சர்தார் 2 ஏப்ரல் பிளான் அவங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷன் டேட் அவங்க பேஸ் பண்ணல. அவங்க வந்து இப்ப ஒரு டிஜிட்டல் சேட்டலைட் தான் பிளான் பண்ணாங்க. டிஜிட்டல் சேட்டலைட் ஆல்மோஸ்ட் லாக்டு, ரெண்டுமே லாக்டுங்கிறதுனால வந்து அவங்க ஏப்ரல் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபைனல் அவுட்புட் எடுக்கிற வேலையில் இருக்காங்க. ஏப்ரல் பிளான் தான் அந்த படம். என்னன்னா இன்னொரு குழப்பம் மட்டும் அவங்களுக்குள்ள ஒன்று ஓடுது. என்னன்னா மிஸ்டர் எக்ஸ் படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றோம், சர்தார் 2 ரிலீஸ் பண்றான்னு பிளான். அநேகமா மிஸ்டர் எக்ஸ் ஏப்ரல் மாசம்னா சர்தார் வந்து மே கடைசிக்கு போயிடும். அது மட்டும் அந்த குழப்பத்துல தீபாவளி வந்துருமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் இந்த சர்தார் 2க்கான விடுதலை பிறந்தாதான் மார்ச்சலுக்கான விடுதலை பிறக்கும். சர்தார் 2 வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாம சர்தார் 2 ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து ஏப்ரல் பிளான் பண்ணி தான் அவங்களும் கேட்கறாங்க. அதாவது தயாரிப்பாளர் ஒண்ணுதான், டைரக்டர் அந்த டீம் வந்து ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறாரு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு இன்னொரு கமிட்மெண்ட் அடுத்ததுக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு அது போகலாம் அப்படிங்கிறதுனால அநேகமா மிஸ்டர் எக்ஸ் தான் ஏப்ரல் ரிலீஸ் ஆகும், சர்தார் 2 வந்து மே மாசம் ரிலீஸ் ஆகும் அடுத்தது. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் பிரகாஷ் ப்ரோ. இப்போ நான் சொன்னதான், வேற எதுவும் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. ஏதாவது தோணுச்சா நடுவுல கேக்குறேன். டிஜிட்டல் விக்கிறீங்க நீங்க வலைபேசி சொன்னாங்க உண்மை. அதெல்லாம் அது காரணம் இல்லைங்க, அதெல்லாம் காரணம் இல்ல. படம் கண்டென்ட் ஃபுல்லா ரெடி பண்ணல, எடுக்கல, அதான் உண்மை. அதனால அந்த படம் வராது சொல்லிட்டு இருக்கோம். சொல்றேன் இன்னொரு உண்மை தெளிவா சொல்லணும்னா, துரந்தர் 2 வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் அந்த படத்துக்கு. துரந்தர் 2க்கு இண்டஸ்ட்ரியில, அதாவது படத்தை சாதிப்புல இண்டஸ்ட்ரியில பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் அந்த படத்துக்கு, துரந்தர் 2க்கு. அது வந்து நார்த்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த படத்துக்கு டேமேஜ் உண்டு பண்ணும். எதுக்கு? டாக்ஸிக்கு. ஓவர்சீஸ்ல மிகப்பெரிய டேமேஜ் உண்டு பண்ணும். அது அவங்க அப்படி சொல்றதுக்கு பேர் அப்படி சொல்லவும் முடியாது இல்ல. அதனால இதற்கு ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து துரந்தர் 2 தான் காரணம். பிராசனா அது போல இது வந்து கன்னட படத்துக்கு வந்து எங்க ஓவர்சீஸ்ல அதிக மார்க்கெட் இல்லைண்ணா. அவங்க வந்து தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் மார்க்கெட் நம்பி தான் அவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா கரெக்டு தான், அவங்க போஸ்ட்போன் பண்ணது கரெக்டு தான். கன்னட படம் எந்த படமே ஓவர்சீஸ்ல இந்த மாதிரி எந்த படமும் ஓடின மாதிரி தெரியலண்ணா. கரெக்டு தானே? தள்ளி போக மேல வரலங்கிறத சந்தேகம். ஆக்சுவலா இப்ப இவங்க ஒரு நல்ல பிளான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டேட் போட்டு இவங்க பொறுமையா படத்தை எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. சுனாமி மாதிரி துரந்தர் டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல படம் முடியும் போது தான் தெரியுது அவங்க பின்னாடியே போர்டும் போட்டாங்க 19ஆம் தேதி நாங்க வரோம் மார்ச்னு.
பிரகாஷ் அண்ணா குட் ஈவினிங். குட் ஆனா நைட். அவனுங்களும் தள்ளி போறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில நியூஸ் ஆமா. போகுது பிரகாஷ் ப்ரோ. இல்ல அதே காலைல மார்ச்ல ஒரு படம் தள்ளி போயிருந்தாங்க. ஆனா அவங்க திரும்ப இன்னைக்கு ஈவினிங் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணாங்க, ட்ரெய்லருக்கு போயிட்டு இருக்கு, படத்தை கண்டிப்பா ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. பிரகாஷ் அண்ணா வீடியோ நல்லா இருந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன வீடியோ? ஆமா ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அவர் இன்ஸ்டால வீடியோ எல்லாம் போட இன்ஸ்டால ஆரம்பிச்சிட்டாரு. வீடியோ ட்ரிவியா போட இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாரு. சம்பவம் தான். அதுதான் ப்ரோ ஐயா அது வந்து bro, காரணம் ப்ரோ வந்து இன்னைக்கு ஏன் ப்ரோ வீடியோ இல்ல வரல? அது விஷால் தான் காரணம். எனக்கு விஷால் வந்து அவரு தான் ஊக்கம், இன்னொரு நண்பர் ஒரு நண்பர் ஊக்கம், அப்புறம் ஆதியும் ஒரு காரணம். 3 பேர் தான் வீடியோவா போட சொல்லி காரணம். அப்புறம் விஷாலோட இன்புட் அடிப்படையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடணும்னு அவர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நேற்று வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ போட்டாச்சு, வரப்போகுதுங்கிறது. அடுத்த நாளைக்கு வீடியோ போட்டுருவேன். அதுக்கப்புறம் திரும்ப அது நீங்க பேசுனீங்களா ப்ரோ? அது மைக்ல பேசுனீங்களா இல்ல அப்படியே? மைக்ல தான் பேசுறேன். அடுத்து வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நேற்று இன்ட்ரோ வீடியோ தான். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ட்ரிவியாக்குள்ள சில டாப் 10 இல்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் ஒரு 10 வீடியோக்களை மட்டும் நம்ம வீடியோவா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ரீல் டெக்ஸ்ட், அதாவது புதுசா பேசுறது அடுத்தடுத்த வாரங்கள்ல வரும். ஃபர்ஸ்ட் பழசு பேசுறது கொஞ்சம் கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட் மட்டும் நம்ம வீடியோ வழியில பேசிட்டு அது நாளையில இருந்து அப்படி ஒவ்வொரு நாள் விட்டு கேப்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நான் புதுசா கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அது போக வந்து நான் இது வரைக்கும் நம்ம ஸ்பேஸ்ல சொன்ன சஜஷன்ல சொன்ன அந்த கொரியன்ல பெஸ்ட், அதை பெஸ்டா கதையை சொல்லி கொரியன் வெப் சீரிஸ் சொல்ல போறேன். அதுக்கு மேல வந்து அதர் லாங்குவேஜ் கொரியன் இல்லாம ரொம்ப அண்டர் ரேட்டட், அதை நிறைய பேர் பார்க்காத படங்கள் அது சொல்றது, அப்புறம் ரிவ்யூ வீடியோ சொல்றது, கொஞ்சம் மாறி மாறி சொல்லலாங்கிற ஐடியா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, கலந்து கட்டி அடிக்கலாம். பிரகாஷ் ப்ரோ சூப்பர். விஷால் ப்ரோ கொஞ்சம் பேசுறீங்க. விஷால் ப்ரோ இருக்கீங்களா? அண்ணா வணக்கங்கண்ணா. ப்ரோ இப்போ ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன், 2 3 நாளா கூட பேச நினைச்சேன், மறந்துட்டேன். அந்த ஆடியன்ஸ் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார்ல, என்ன தமிழ் படம் எல்லாம் இப்படி எடுக்கிறாங்க. ஆமாங்கண்ணா அதுக்கு ஒரு எமோஷனல் ஆயிடுச்சுங்கண்ணா அந்த வீடியோ ரியாக்ஷன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அப்ப கோவமா மூஞ்சி வச்சிருப்பீங்க, மணி சார் வரும்போது மட்டும் அப்படியே மூஞ்சில புண்ணாக வந்துருச்சு. இல்ல விஷால் ப்ரோ அவர் சொல்ற அந்த வீடியோ டிஎல்ல நேத்தோ பார்த்தேன். எனக்கு டக்குன்னு தக் லைஃப் ரியாக்ஷன் தான் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ. விட்டு தொலைங்கயா. சார் ப்ரோ உங்க வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்க எப்ப சார்பா போறீங்களா? ஆமா அது சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஆட்டோக்காரன் யூடியூப் சேனல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டென்ட்லாம் அவங்கள நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். சூரியன் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துருச்சு. ஸோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள்ட்ட பேசினது. டைம் இருந்தா பாருங்க. கருவாடு வாங்குனீங்களா? எனக்கு நீங்க அந்த சைக்கிள் அதை பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு நீங்க 3 பேர் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க. அது ஏன் நீங்க உங்க பேஜ்ல போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சூரியன் எஃப்எம் வந்துச்சு, சூரியன் எஃப்எம் பேஜ் சார்பாவா இல்ல உங்க பேஜ்? அது என்ன கணக்கு? என் பேஜ்லயும் போட்டா அவங்க பேஜ்ல கொலாப் பண்ணிட்டாங்க. ஓ கொலாபா, சரி. அந்த இதுல பார்த்தனா நம்ம பாக்குறப்ப நீங்களும் நானும் ஒரு கொலாப் பண்றோம்னு நம்ம 2 பேரும் ஒரு படம் போடுவோம். நம்ம வந்து நான் பிளான் பண்ணேன். ஆனா அது வந்து அப்புறம் அந்த இதான் சொல்றேன், இப்போ 4 வீடியோ நான் போட்டு எனக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் மொக்கையா போடுவேன், கொஞ்சம் போட்டு நான் ஸ்டடி ஆயிக்கிறேன். சூப்பரா இருக்கு. சைக்கிள் குரங்கு பெடல் அடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு வீடியோ ரிவ்யூ போட்டு. அப்ப போடாம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரியாக்ஷனே இல்லாம ஒன்றும் போடாம போட்டு இப்பதான் திரும்ப வந்துருக்கா. 8 வருஷம் வச்சு டச் விட்டு போய் பண்ணிருக்கு. அப்படியே ஒரு 4-5 பேர் குரங்கு பெடல் அடிச்சுட்டு அப்புறம் சீட்டு ஏறி உட்காரும்போது டக்குன்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். சூப்பர், கண்டிப்பா பண்ணுவோம், கண்டிப்பா. நீங்க வந்து நல்லா ஆக்டிவா இருந்த அந்த நல்ல வியூஸ் வந்திருக்கேனே. 1 லட்சம் 10 மில்லியன் வியூஸே போயிருக்கு நம்ம பேஜ்ல. 10 மில்லியன் வியூஸே போயிருக்கு. நம்ம அந்த விசுவாசம் ஸ்பேட்னு சொல்லி நம்ம அப்பெல்லாம் கருத்து கணிப்பே நடத்தோம். திருச்சியில யூடியூப் சேனல் நம்மளுக்கு தான். அந்த தியேட்டர் வீடியோ எடுக்கிறது, தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது, பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறது, பப்ளிக்ல போய் ஒப்பீனியன் கேட்கறது, அதெல்லாம் எல்லாம் பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சூப்பர்ண்ணா. அதெல்லாம் போச்சு, பயங்கரமா போச்சு நமக்கு. அப்புறம் வீட்டுல சொன்ன ஒரு பர்சனல் லாஸ், அதை நான் ட்விட்டர்ல கூட அப்ப போஸ்ட் பண்ணல. ஏன்னா அது ஒரு பர்சனல் லாஸ், அப்பா இறந்துட்டாருங்கிறனால அப்படியே விட்டாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா விட்டாச்சு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அந்த வீடியோ எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. மேல சப்டைட்டில் போட்டிருந்தாங்க. அது யார் நீங்க பண்ணீங்களான்னு தெரியல. அது நம்மளே பண்ணியாச்சு. எல்லாமே நம்மள தான் பேசுனது, எடிட் பண்றது. ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அவன்கிட்ட. அதுதான், ஏன்னா நம்மளே பேசி நம்மளே வீடியோ பண்ணி நம்மளே எடிட் பண்ணி நம்மளே மியூசிக் போட்டு நம்மளே எல்லாமே ஆப்ஷன் அவன் கொடுத்துட்டான். இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா முன்கூட்டியே போயிருப்பேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கலாம் ஒவ்வொன்னா பார்த்து அதாவது ஒவ்வொன்னா பார்த்து இது என்ன சும்மா இருக்கு அது நோண்டு சொல்லி இந்த கிட்டத்தட்ட வடிவேல் வந்து எங்கலண்ணா படத்துல மொபைல்ல நோண்டுவாங்கல்ல பாண்டியராஜன், அந்த மாதிரி அந்த போனை நோண்டுற மாதிரி இது சும்மா இருக்கு. இது என்னன்னு பார்த்தேன், அதுல ஒண்ணு சும்மா இருக்கு, ஓவர்லேன் இருக்கு. இது ஏன் ஓவர்லேன் இருக்கு, வா அதமுக்கும் சூப்பரா இருக்கு. இது என்ன ஆடியோ இருக்கு, ஆடியோ மட்டும் தான் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்?
அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சும்மா இருக்கல பார்த்தா அப்புறம் கிராப்னு ஒன்று இருக்குவா, கிராப் பண்ணுவோம், ஃபில்டர்னு ஒன்று இருக்குவா, ஃபில்டர் போடுவோம் அப்படின்னு, எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, எஃபெக்ட் போடுவோம்னு சொல்லிட்டு நிறைய சும்மா இருக்கப்பட்டலாம் அவங்க பார்த்து ரொம்ப ஈஸியான இருக்கேன். ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனா இவ்வளவு இல்ல, சீரியஸா சொல்றேன், எனக்கு இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே ஆரம்பிச்சிருப்பேன். தெரியல, அதுதான் உண்மை. பரவாயில்ல பரவாயில்ல. சரி ரைட். கோபாலகிருஷ்ணன் ரொம்ப நேரமா வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னாரு. அப்புறமேட்டு பரணி அண்ணா கேட்கறீங்களாரு. பரணி அண்ணா இருக்கிறாரா? நேத்து பெரியவர் பேசுறது பார்த்து எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு. பெரியவரா? நேத்து யாரு? அண்ணன் தானே? அண்ணன் தாங்க. அவருக்கு வேற படம் வேலையும் கம்மியா இருக்காட்டி வீட்டுல போர் அடிக்குது, என்ன பண்றேங்கிறாரு. எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு. அவர் கஷ்டப்படக்கூடாது சொல்றேன் ப்ரோ. கிளம்பி கோயம்புத்தூர் வாங்க ப்ரோ. காலையில இருந்துச்சுன்னா ஒரு 10 மாட்டுக்கிட்ட வேலை இருக்குது. அடுத்த கோழி பண்ணைக்கு போலாம். சம்திங் ஜெயம் ரவி மாதிரி மாறுங்க பாருங்க. இயற்கையோட இயற்கையா இணைங்க. ஆமாங்க, அங்க வந்துட்டீங்கன்னா நெகட்டிவ் ட்வீட்ல போட தோணாது. தலைவா, அந்த விவசாயம் பண்றப்ப ஒரு சூப்பர் பாட்டு வருமே, என்ன பாட்டு? அவன் அப்படியே ஆகாயம் அந்த மாதிரி பரணி ஒரு போட்டோவை போட்டு ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விடுங்க. வெற்றி பாதை மிளகாப்பொடி வேணா எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி சொல்லுங்க. மிளகாப்பொடி எல்லாம் வேணாம், ஒரு 2 ஆடு ரெடி பண்ணுங்க. தலைவனை முட்டை விட்டு எல்லாமே ரெடி பண்ணி சினிஷா யார் ப்ரோ ரெடி பண்ணுவாங்க? அப்படிதான் போவாரு அவரு. அது 60 வயசுல நிறைய கிளம்பி அதெல்லாம் அவரே ரெடி பண்ணிப்பாரு. பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கு. பரணி ப்ரோ அப்பயுமே கேரளால இருந்த கோயம்புத்தூர் மாதிரி இல்லைன்னு வரும். மறுபடியும் சொல்லுங்க. கேரளால இருந்து கோயம்புத்தூர் கேரளா அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்றீங்களா? இல்ல, கேரளால ஒரு கோயம்புத்தூர் இருக்கு. அதாவது வடபழனியில இருக்க ஒரு திருவான்மியூர் பிரான்ச், திருவான்மியூர்ல இருக்க ஒரு வடபழனி பிரான்ச் மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு கேரளா பிரான்ச், கேரளால இருந்த ஒரு கோயம்புத்தூர் பிரான்ச். இப்ப நீங்க கேரளால இருந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் இருந்துச்சு இல்ல, அந்த கோயம்புத்தூர்ல இல்ல அப்படின்னீங்க. அப்படிங்கறதா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஆனா திடீர்னு நீங்க வந்துட்டு தேங்காய் சீனிவாசன் மாதிரி ஒரு எதுகை மோனை எடுக்கிறீங்க. நல்லா இருக்கு. அண்ணன் வேற சளி பிடிச்சாலே கேஎம்சிஸ் ஒரு வேற மவுசி ஓடுறதுக்கு. கேஎம்சியா? ராயல் கேர். கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ராயல் கேர் தான் போறாரு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, அதுதான் பைபாஸ் பக்கத்துல இருக்கு. எதுங்க எனக்கு புரியல. என்ன நீங்க உங்களுக்கு புரிய கூடாதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற புரியலன்னு. ஏங்க கேஎம்சிஸ் தெரியாதா? தெரியாது. கேஎஃப்சி தெரியலனாலும் பரவாயில்ல, கேஎஃப் தெரியும். ஆனா கேஎஃப்பும் தெரியல பாரு. அங்க வந்துட்டு தான் வந்து நர்ஸ் நல்லா இருக்காங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. கோயம்புத்தூர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சொன்னேன். நான் எந்த ஹாஸ்பிட்டல்னா நான் சொல்லவே இல்லையே. அவர் ஹாஸ்பிட்டல் சொல்லல கோபால் ப்ரோ, ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லல, நர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாங்க. அதுதான் இல்ல, அவருதான் சொல்றாரு, போன வாரம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் நான் போவேன், சின்ன டாக்டர் மதிக்க மாட்டேன்னாரு. அதனாலதான் நான் மதிக்க மாட்டேன்னுலாம் சொல்லல, நான் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொன்னேன். ஆமா, அதான் கோயம்புத்தூர்ல பெருசுனா நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறவங்க, நாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறவங்க, 2 பேரும் நாட் சேம். இல்ல கோபாலகிருஷ்ணன், நான் என்ன சொன்னேன்னா, அங்க கோயம்புத்தூர் போன டைம்ல வேற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை மீட் பண்றதுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியா. நான் பர்சனலா வந்துட்டு கோயம்புத்தூருக்கு போன டைம்ல இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க அவர் உடம்பு சரியில்லாத கோயம்புத்தூர் போனீங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் கோயம்புத்தூருக்கு போனோம். அங்க ஹாஸ்பிட்டல், அந்த எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க. இல்லண்ணா, இந்த சூர்யா இப்ப நல்ல லைனப் வச்சிருக்காருல, இப்ப நீங்க அதுல ரொம்ப எதிர்பார்க்கிற படம் என்ன உங்களுக்கு? முன்னாடி சொன்னது சூர்யா 47 சொல்லியிருந்தேன். ஆவேசம் டைரக்டர் ஜித்து மாதவன் டைரக்டர். அந்த படத்தை தான் வந்து லைனப்பை நான் பெருசா எதிர்பார்க்கிற ஒரு படம். அடுத்து வந்து இப்போ வந்து மாறுறது, இப்ப நான் அந்த இடத்துல இருந்து மாறிக்கிறேன். அஸ்வத் மாரிமுத்து படத்தை பெருசா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரீசெண்டா அதை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது வந்து சிம்புக்கு எழுதியிருக்க கதையும் சரி, சூர்யாக்கு எழுதியிருக்க கதையும் சரி, கேள்விப்பட்ட வகையில வந்து கதையா இது வந்து ஆஹா செம்மையா இருக்கே அப்படின்னு டோட்டலா சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்ன போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சிம்புக்கு எழுதியிருக்க கதை இருக்குல்ல, உண்மையாலுமே அது டேக் ஆஃப் ஆனா பயங்கரமான ஒரு படம். அது சூப்பரா பயங்கரமா வரும். சிம்பு ஏன் பண்ண மாட்டாரு, பண்ணிட்டாருன்னா பயங்கரமா பண்ணாரு. ஆனா நான் உண்மையாலுமே முன்னாடி டிராகனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நம்பியிருக்க மாட்டேன். அஸ்வத் மாரிமுத்துல இவ்வளவு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. டிராகனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஓமே கடவுளே ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா டிராகன் ட்ரெயிலர் பார்த்து எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். டைலமா படம் எப்படி இருக்குமோ. ஆனா டிராகன்ல ஒரு சம்பவம் பண்ணல கிட்டத்தட்ட எப்படின்னா, உண்மையான டியூடு வரலன்னா போன வருஷம் எல்லாம் டிராகனை தான் பேசிக்கிட்டே இருந்திருப்போம். டியூடு வந்து அதை ஓவர் டேக் பண்ணிச்சு, ஓவர் சைட் பண்ணிச்சு. அப்படி கண்டென்ட்டா இல்ல,
அந்த கான்ட்ரவர்சி சாங்கு, அலையவ சாய பேங்கரு சேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரே வருஷத்துல ஒரு படத்தை அந்த வருஷம் வந்த படம்னே மறக்கடிக்க வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமே நிறைய பேருக்கு டிராகனும் டியூடு ஒரே வருஷம் வந்துச்சு ஞாபகமே இருக்காது. டிராகன் இன்னும் அதுக்கு முந்தின வருஷமோ 2 வருஷம் முன்னாடி வந்த படம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா டிராகன் அப்படி ஒரு சம்பவம். டியூடோட சாங் தான் ப்ரோ, சாங் தான் பயங்கரமா உண்மையும் கூட. இத்தனைக்கும் அந்த என்னது டிராகன் சாங்ஸ் நல்லா இருக்கும், ஆனா டியூடு சாங் அடிச்சு நொறுக்கிருச்சு, அதுதான் பிரச்சனை இப்ப. ஆனா இப்ப அதே மாதிரி இப்ப சிம்பு படம் இருக்குல்ல, சிம்பு படம் வந்து சொல்றது ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி. அந்த படத்தை பத்தி எல்லாமே, அந்த கேஸ்டிங் முதற்கொண்டு அடுத்து அவங்க எல்லாமே அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பூஸ்டா இருக்கு. அது முடிச்ச உடனே அப்படியே சூர்யா படம் அப்படிங்கிறப்போ அந்த சூர்யா அந்த கதையாவே சூப்பரா இருக்கு. அதை என்ன கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்ப எப்படி இந்த படத்துக்கு டைம் எடுத்து பண்ணாரு டிராகனுக்கு அப்புறம் டைம் எடுத்து இப்ப இந்த படம் பண்றாரு சிம்பு படம், அந்த மாதிரி அவர் சூர்யா படம் அந்த சிம்பு படம் முடிச்சுட்டு ஒரு டைம் கொடுத்து பொறுமையா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்ப ஜீத்து மாதவன் படம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அதை தாண்டி எனக்கு வந்து அந்த அஸ்வத் மாரிமுத்து படம் மேல வரும். ஏன்னா அஸ்வத் மாரிமுத்து கூட இப்பயே இண்டஸ்ட்ரியே சொல்றது என்னன்னா அது படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எழுதி வச்சுங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய சம்பவம், கிட்டத்தட்ட வந்து சூர்யா கேரியர்லயே அதுதான் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நடந்துச்சுன்னா சந்தோஷப்படலாம். நடந்துச்சுன்னா 50வது படமா ஓகேவா? 50வது தெரியல, நான் சொல்றேன் பொறுமையா பண்ணட்டும் அவரு. ஆனா வந்து சூர்யாக்கு நல்ல படமா பண்ணிட்டோம் அஸ்வத் மாரிமுத்து படம், பொறுமையா பண்ணட்டும். நமக்கு ஏதாவது சொல்றோம்ல இண்டஸ்ட்ரியில சில படங்கள் 4-5 படங்கள் அப்படி சொல்லுவாங்க எல்லாரும். இல்ல தெரியல, அநேகமா சாயிட்டா தான் போவாங்க நினைக்கிறேன், சாயிட்டா தான் போவாங்க நினைக்கிறேன். கோயிலுக்கு சாய் எப்படி போறாங்களோ அந்த மாதிரி மியூசிக் தியேட்டருக்கு தான் சாய் தான் போறாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முன்னாடி வந்து செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்ல இருந்தாரு, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு 3 காரணம். ஸ்டாக் நிறைய வச்சிருக்காரு, முதல் காரணம் அந்த ஸ்டாக் டியூன்ஸ் சொல்லுவோம், அது நிறைய வச்சிருக்காரு. அடுத்து கேட்கிற நேரத்துக்கு அவைலபிளா அடுத்து உடனே கிடைக்கும். சம்பளமும் கம்மி, யாரும் சம்பளம் தெரியல, சம்பளம் எகிரி இருக்கும், நீங்க சம்பளம் கூட வாங்கினாலும் பிரச்சனை இல்லைங்க. சம்பளம் கூட வாங்கினாலும் கண்டென்ட் நீங்க சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைப்பாங்க எல்லாருமே. அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கிற அப்படி அடுத்த மியூசிக் அடுத்த கண்டென்ட் போயிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் அதுதான் சூப்பரா இருக்கு. அடுத்து அவர் அந்த இடமோ அன்பிளக்ட் வெர்ஷன் ஒன்று போட்டு நம்மள எடிட் பண்ணிடுறாரு, ஏதோ வகையில இழுத்துறா அப்படி. எனக்கு சாங்க விட்டுங்க, இந்த சாங்க விட்டுருவோமே. அவரு ஹீரோயின் தேர்ந்தெடுக்கிறாரு ஆல்பம் சாங்குக்கு. எனக்கு சுந்தர்சிக்கு அப்புறம் ஹிப்ஹாப் ஆதி வந்து ஒரு ஹீரோயின் செலக்ஷன் பண்ணுவாரு. இது மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஹீரோயின் செலக்ஷன் பண்றது. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங்க்கு ஒரு ஹீரோயின் தேர்ந்தெடுக்க எப்பா இது என்ன ஒரு டேஸ்ட், இது என்ன ஒரு வெரைட்டி, இது என்ன ஒரு பிக் அப்படிங்கிறது தெரியல, மொத்தத்தனமா பிக் பண்றாரு. அது வந்து ஆனா பிங்க் ஸ்டுடியோஸ் அது வந்து இதுதான் இல்ல அந்த ஆமா பிங்க் ஸ்டுடியோஸ் இது டைரக்டர் தான், அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஹீரோயின் காஸ்டிங் தெரியல. ஆனா பிங்க் ஸ்டுடியோஸ் இவ்வளவு பண்றாங்க. சாயபியும் கருத்திருந்தையும் பண்றதுக்கு காரணம் பிசினஸ். அவரை வச்சு இப்ப படம் பண்ணீங்க அப்படின்னா அவர் கொடுக்குற சம்பளத்தை விட 5 மடங்கு பிசினஸ் ஆகுது அந்த ஆல்பம். ப்ரோ அந்த டிஎஸ்பி என்ன ப்ரோ ஆச்சு? அவர் எல்லா படத்துலயுமே ரிமூவ் பண்ணிட்டே ஹீரோ ஆயிட்டாரு. ஒரு காந்தாரா எனக்கு உண்மையான இப்ப ஆடி சொன்னார்ல, இப்ப சாயபேங்கிற புக் பண்ணா அவரை புக் பண்ண சம்பளத்துல விட ஒரு 5 கோடி கூடுதலா பிசினஸ் ஆகுதுன்னு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த முதல்ல கருப்புக்கு அனௌன்ஸ் பண்றது சூர்யா 45 அது சூர்யா 45 வந்தப்ப சூர்யா 45 வந்தப்ப ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற மியூசிக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆஹா, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கருப்பு தெய்வத்தை பிடிச்சி எடுக்கும். அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கிட்டத்தட்ட சில்லுன்னு ஒரு சமயத்துல வந்து ஒரு கல்யாண சாங் ஒன்று போட்டிருப்பாரு. அப்புறமேட்டு அப்புறமேட்டு அழகிய தேமல்ல வந்து மதுரைக்கு போகாது அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். என்னுடைய ஏஆர் ரஹ்மான் சாங்லயே ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான். அந்த எல்லா சாங், அந்த பாட்டு லிரிக்ஸ் அது இதுன்னு எல்லா வகையிலுமே மதுரைக்கு போகாத மாதிரி ஒரு வெரைட்டி அதுல இருக்குமான்னு கேட்டால் வேற எந்த சாங், நிறைய சாங்ல இருக்கு. அந்த அரபிக் கடலோரம் சாங்ல இருந்து பழைய சாங்ஸ் போனா நானே அந்த ரீசெண்ட் அந்த 2000க்கு அப்புறம் அப்படினால எனக்கு அழகிய தேமல்ல அந்த ஃபுல் ஆல்பமே நானும் அந்த முக்கியமா வந்து பழையப்பட்டி சாங்கும் மதுரைக்கு போகாத பீக் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அப்படி பார்த்தோன்னே நான் நினைச்சேன் கருப்பு படத்துக்கு ஆஹா சூர்யா படத்துக்கு ஒரு கம்பேக், அந்த எத்தனை வருஷம் கழிச்சு அவர் கொடுக்குறாரு. 26 ஒரு ஆல்பம்ல ஏ சென்டரா போச்சு, தில்லுன்னு ஒரு கால ஏ சென்டரா போச்சு, ஆயுதெழுத்து ஏ சென்டரா போச்சு, ஒரு பக்காவான பிஎல்சியில இப்பதான் மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இந்த கட்சி சேரா பாட்டுக்கு மியூசிக் போட்டவர் போடுறாரு, ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு விலகிறாரு, தூக்கி வாரி போடுச்சு. ஏன் போறதா மாதிரி அனிருத்து போலாம்ல, அனிருத்து இல்லையா அந்த வில்லேஜ் சப்ஜெக்டா இமான்ட்ட போலாம்ல, இல்ல வேற யாராட்டும் என்னென்னமோ பேர்லாம் தோணுச்சு. ஆனா சந்தோஷ் நாராயணன் போலாம்ல அப்படிலாம் தோணுச்சு. ஆனா
அந்த படம் கமிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு படமா கமிட் ஆயிட்டே போறாரு. அதுல வந்து 2 சாங் ரிலீஸ் ஆன உடனே டோட்டல் ஆல்பம் சாங் மாதிரி இதையும் கெட்டு கொடுக்குறாரு. டோட்டலா அவரோட இமேஜே எப்படி போயிடுச்சு அந்த கருப்பு ரிலீஸ் பண்ணி புக் பண்ணும்போது ஒரு நான் எக்ஸ்பெக்ட் செய்யேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப எடாது ஏஆர் ரஹ்மான் இடத்துல ஒரு புது புகை பையனா அப்படி அவன் ஏஆர் ரஹ்மானே ஃபர்ஸ்ட் புதுமுகமா அப்படின்னு சொன்னாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்போ ஏஆர் ரஹ்மான் லெஜெண்டுங்கிற இடத்துல ஒரு புதுமுக பையனா ரீப்ளேஸா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அவரோட வளர்ச்சியும் இப்ப ஆதி சொன்ன வார்த்தைகளும் அப்படியே அப்பா எப்படி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி மாற்றிருப்பாங்களா. முக்கிய காரணம் டியூடு தான் bro. ஆல்சோ டியூடு தான் 5 கோடி அதிகம் இல்ல, 5 மடங்கு அவரோட சேலரியை விட அவரோட பிசினஸ். பாத்துங்க 5 மடங்குன்னா அதை விட அதிகம். சரி கருப்பு முதல் ரிலீஸ் ஆகி இருந்தா இவ்வளவு தூரம் இதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா டியூடு வந்து சரியான அவருக்கு சரியான டியூடு மட்டும் இல்லப்பா, ஆக்சுவலா டியூடு வந்து எதை ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா டியூடு வந்து ஆர்ஆர் அவருக்கு வரும்ன்றத ப்ரூவ் பண்ணுச்சு. ஆர்ஆர் வந்து இதுவாகும். அப்புறம் இன்னொன்னு ரீல்ஸ்ல வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட வெற்றி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப அந்த இது இருக்குல்ல, அந்த உன்னத்தான பாட்டுக்கு அது இருக்குல்ல அது வந்துச்சு, அப்புறம் அந்த பார்க்காம பேசாம அந்த இது இருக்குல்ல அது வந்துச்சு. இந்த மாதிரி அவர் சாங்க திருப்பி ஆர்ஆர்ல யூஸ் பண்றது அந்த ட்ரெண்ட் என்ன பண்ணிடும்னா, ரீல்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரீல்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அது வந்து நீட்டா அது முன்னாடி ரஹ்மான் பண்ணுவாரு, பாட்டுல இருந்து எடுத்து ஆர்ஆருக்கு போடுவாரு. இந்த இதை அடிக்கடி தேவா பண்ணுவாரு. ஸோ இது இந்த மாதிரி பண்ணாரு. ஸோ அது யூஸ் ஆச்சு. ஆனா மெயின் திங் வந்து ஹிட் இதுன்றதோ இல்ல பிசினஸ்ன்றதோ பாட்டு அவருக்கு புக்காக ஆரம்பிச்சதோ அந்த பிரீத்தி முகுந்தன் கூட ஒன்று ஆடி இருப்பாரு, அந்த இது ஆசை கூட. அப்புறம் இன்னொன்னு தமிழ் சினிமால வேற யாருமே பண்ணாத உருப்படியான ஒரு விஷயம் அவர் பண்றது என்னன்னா, எல்லா பாட்டுக்கும் சூப்பரா ஆல்பம் ரெடி பண்ணி வச்சிருது. ஒரு ப்ராப்பர் ஹூக் ஸ்டெப்போட, ஒரு ப்ராப்பர் கேஸ்டிங்கு, நல்ல செலவழிச்சு அந்த பாட்டை ஆல்பம் சாங்க ஒரு வெறும் நம்ம பாட்டா விடாம அதை ஒரு இது மாதிரி ஆக்கிடுறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இதை பார்ப்பீங்க, ஹீரோயின்காக பார்ப்பீங்க, இல்ல இவங்களுக்காக பார்ப்பீங்க, அந்த ஹூக் ஸ்டெப்புக்காக பார்ப்பீங்க. அது எல்லாத்துக்கும் அவ்வளவு மெனக்கிறாங்க. இப்போ நீங்க எனக்கு என்ன யாரும் இல்லையே இந்த பாட்டுலாம் எடுத்துக்கோங்களேன். இப்ப வீடியோஸ் விட்டுருக்காங்க, ஆனா அது நல்லாவே இல்லை. நான் இப்ப அதுக்கு தான் இந்த ட்வீட் போட்டிருந்தேன், இந்த பாட்டு வந்த டைப்ல சாயபேங்கர் இந்த மாதிரிலாம் 10 வருஷம் கழிச்சு என் பாட்டு எடுத்து கொலை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நானே ஆல்பம் போட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்திய ஆல்பம் போட்டுறாரு. என்னன்னா ஆசை கூட வந்ததே அது பயங்கரமா இதுவாயிடுச்சு. அவரோட அந்த பாட்டுலாம் புக்க ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தர் நல்லா பாட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள எல்லாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, இவங்க எப்பயே கமிட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவரோட பேங்க் போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவரோட சாங் பேங்க் இருக்கும்ல, அதை போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சாங் பேங்கை கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணிடுவாங்க, அப்பவே வந்து புக் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பாட்டுலாம் எனக்கு, அந்த பாட்டுலாம் எனக்கு அப்படின்னு சொல்லி புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு படம் வெளியே வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் டியூட் வெளியே வரதுக்கு முன்னாடியே அவர் ஏகப்பட்ட படம் கமிட் ஆயிட்டாரு. அட்லி அல்லு அர்ஜுன் வந்து நம்ம வந்து உள்ளதுலயே பெரிய பீக்குன்றது எதை சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டருக்குன்னா, அனிருத்துக்கு கத்தி கிடைச்சதுதான் சொல்லுவோம். ஏன்னா அனிருத்துக்கு ஒரு விஜய் ஏஆர் முருகதாஸ் படமா அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குல்ல, நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆனா இது ஜெயண்ட் லீப். 5வது படம் நினைக்கிறேன் ரொம்ப. ஆமா. அப்புறம் இன்னொன்னு, விஜய் ஆண்டனிக்கு வந்து சின்ன 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 ஹிட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேட்டைக்காரன் வேலாயுதம் தான் அவருக்கு பீக் ஆச்சு. ஸோ கோல்டு ஸ்டாண்டர்டா எதை வச்சிருப்போம்னா, ஒரு விஜய் பட ஆல்பம் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம அந்த ஸ்டாண்டர்டா வச்சிருப்போம். ஒரு அது இதுக்கு முன்னாடி நடந்தது 5 தான் நடந்துச்சு வச்சுக்கோங்க. ஆனா அட்லி அல்லு அர்ஜுன்றது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பட்ஜெட்ல எடுக்கப்படுற படம் அது. அவ்வளவு பெரிய படம். கிட்டத்தட்ட இவர் பேர் என்ன, அவர் சூஸ் பண்ணார்ல. இல்ல நான் இது சொல்றேன், அட்லி வந்து சூஸ் பண்ண சொல்றேன். அட்லி வந்து ராஜமௌழி, அட்லி வந்து ஜி கே விஷ்ணு சூஸ் பண்ணார்ல இதுக்கு, மெர்சலுக்கு. அந்த மாதிரி டக்குன்னு நீதான் இந்த படத்தை டிஸ்கஷன்ல உட்காந்துருக்கோம், நீதான் இந்த படத்தை கேமரா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சூஸ் பண்ணி அவரு பயங்கரமா பெருசாயிட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய, அதாவது இந்த சாய்க்கு கிடைச்ச இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லயே வந்து மிகப்பெரிய எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்ததுன்றது அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏதோ அட்லி ப்ராஜெக்டுக்கு இன்னும் அது அபிஷியலா சொல்லவே இல்லை தோழர், நம்ம தான் சொல்றோம்.
இல்ல அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் சில அவர் விஷயங்கள் வந்து சொல்லிட்டாரு. இல்ல அவர் சொல்லிட்டாரு. சாய் சொல்லிட்டாரு. இல்லங்க சில விஷயங்கள் அபிஷியலா இல்லனால ஊருக்கே சொல்லிட்டாங்க. அட்லி வந்து சாய் கூட தெரியல எனக்கு. சாய் சொல்லிட்டாருன்னா சாய் என்ன பொய்யா சொல்லுவாரு இன்டர்வியூல வந்து? இல்ல அட்லி வந்து சாய் கூட வந்து ஊரோட சுத்தி ரெக்கார்டிங் செஷன் போடுவாரா, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல போட்டுருக்கலாம்ல அவங்க நினைச்சிருந்தா. அது இல்லாம அந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அதனால கண்டிப்பா வந்து அது சாய் தான். இல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அட்லி சைடுல இருந்து எப்பவுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது புதுசா பண்றாருன்னா அது வந்து ஒரு வெரைட்டியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்கே தனியா ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதாவது எப்படி வந்து ஒரு இப்ப ஜவான் படம் ஆக்ஷன் பிளாக் வந்து இந்த வேன் பஸ் எல்லாம் வச்சு ஹெலிகாப்டர் வச்சு அதை வச்சு பைக் எப்படி இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு செஞ்சு காமிப்பாரோ, ஒரு இதை ஒரு மினியேச்சர் போட்டு பண்ணி காமிப்பாரோ, அது மாதிரி இந்த வாட்டி ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்குமே கிட்டத்தட்ட ராஜமௌழி ஸ்டைல்ல இந்த வாட்டி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண போறாரு. ராஜமௌழி எப்படின்னா ப்ரொமோஷனுக்கு ஒரு செகண்ட் பண்ணுவாரு. பிடிஎஸ் வர்றோம், அது பண்றோம், இது பண்றோம், அடுத்து வந்து இதை ஒன்று பண்ண வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவார்ல. அந்த மாதிரி இப்போ அட்லி என்ன பண்றோம், இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு ஒரு பட்ஜெட், அந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு டீம், அந்த டீம் டோட்டலே ஒரு டைரக்ஷன் டீமே அதுக்கு அசிஸ்டன்ட் டீமே அதுக்கு தனியாக ஒதுக்க போறாரு. ஒதுக்கி அது தனியா ரெடி பண்ண போறாரு. இது ஆக்சுவலா தமிழ்ல ஒரு டைரக்டர் பிளான் பண்ணாரு, பயங்கரமா பண்ணாரு. அவர் அந்த படத்தை விட்டு தூக்கிட்டாரு. இல்ல தமிழ் சங்கர் இல்ல, சங்கர் பிளான் பண்ணாரு. இல்ல படத்தை விட்டு தூக்கிட்டாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ அப்படியே இருந்து எனக்கு அந்த மாதிரி இதுவா இருந்தது வந்து அவங்களோட பிரகாஷ் சொன்ன மாதிரி அந்த ராஜமௌழி அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு மியூசிக் டைரக்டர்ல இப்படி பார்த்து ஷாக்கான மியூசிக் டைரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ராஜமௌழி படத்துக்கு பாகுபலின்னு பண்றாரு, இந்தியாவிலேயே பெரிய பொருட்செலவு பண்றாரு. ஆனா மியூசிக் வந்து கீரவாணின்னு சொன்னாங்க. நான் யாரா அந்த கீரவாணி? மரகதமணி அப்படின்னு. இது வானமே இல்லை மியூசிக் டைரக்டர் அவரா? ஆமாம். இல்லைன்னா இந்தியாவிலேயே பெரிய படம்ன்றாங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லாம வேற யாரோ ஒரு புது ஆளோட மியூசிக் சொல்றாங்க. அந்த மாதிரி ஐ மீன் அவ்வளவு அன்பாப்புலரா இருக்கிற ஒருத்தரோட மியூசிக் டைரக்டர்ன்றாங்க அப்படின்னு அப்ப இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஆனா எனக்கு அந்த பாட்டுலாம் அப்ப பிடிக்கும் எனக்கு. நானி தெரியுங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லைங்க. நான் இப்ப வந்து இந்த ஆடியன்ஸ் கிடையாது, அதிகமா தெலுங்கு படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆமா ஆமா அதான் அதுக்கப்புறம் தெரியும் இதெல்லாம். ஆனா அப்ப தெரியாதுல்ல, பாகுபலி வந்த டயத்துல, ஐ மீன் பாகுபலியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த டயத்துல அது தெரியாதுல்ல. அப்ப நான் வந்து நானி பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஆனா இப்போ நல்ல பாட்டு போடுறதுன்றது வேற, இந்தியாவிலேயே பெரிய பட்ஜெட்ன்றாங்க. அது எப்படி ஏஆர் ரஹ்மான் இல்லாம ரெக்கவர் பண்ணாங்க? அந்த ஜோன் தான் இருந்துச்சு அப்ப. ஆக்சுவலா இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த டைட்டில் அனிருத் கூட இன்னும் அவ்வளவு பெருசாகல. அப்ப வந்து பெரிய படங்களுக்கு யுனானிமஸ் சாய்ஸா ரஹ்மான் தான் இருந்தாப்புல. கரெக்ட். எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா அது அப்ப எப்ப இந்தியா முழுக்கன்றாங்க, பேன் இந்தியான்றாங்க, இவர் யாருன்னே தெரியாது எல்லாருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா விரிச்சு விட்டாப்புல ஆல்பம். அப்படியே கேட்ட உடனே என்னடா அது அப்படின்னு. அதாவது நான் வந்து கன்வின்ஸே ஆயிட்டேன், இல்ல ஒருவேளை ரஹ்மான் போட்டிருந்தா கூட இதை பண்ணிருக்கவே முடியாது ஒருத்தரால, இதை இன்னொரு மியூசிக் டைரக்டரால ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரெண்டு ஒர்க்குமே பாகுபலி 1, 2. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அல்லு அர்ஜுன் ஆட்லி படத்துக்கு சாயின்றதுதான் எனக்கு அந்த அதிர்ச்சி கொடுத்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் பிஜிஎம் கேளுங்களேன், செம்மையா இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் பிஜிஎம் மரணமா இருக்கும், சூப்பரா இருக்கும். டியூடுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டாங்க, அதாவது இந்த டேடன் அது இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதுலதான் இருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல தான், டியூடோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். பிளட்டா அந்த வேன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த அந்த மியூசிக் தான் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ஊரும் பிளட்டோட அந்த ஹுக்கு. அது 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 அங்க வரும், செமையா இருக்கும். அது இந்த பெஞ்ச் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா இதா இருக்கு, மித்தபடி எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே நல்லா இருக்கு. பல்ட்டியை விட்டுட்டீங்க கமல் ப்ரோ, பல்ட்டியை விட்டுட்டீங்க. பல்ட்டியில ஜாலக்காரி கேக்குறீங்களா? அது ஒண்ணுதான் நல்லா இருக்கும், அதுல வேற எதுவும் அதுல இதா இருக்காது. அந்த படத்துக்கு அது ஒண்ணு. பென்ஸ் என்ன ப்ரோ ஆச்சு? அதை பத்தி எந்த அப்டேட்டும் காணும். டிராப் ஆயிடுச்சா இல்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படியே மாஸ்டர் சட்டுப்புட்டுன்னு காஞ்சனாவே இறக்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. அது எப்போ வராருன்னு தெரியல மாஸ்டர். ஆமா பிரகாஷ் ப்ரோ, டிமாண்டி காலனி 3 காஞ்சனா 4 எப்போ ரிலீஸ் ஆகும்? கமல் சரத்குமார் அடுத்த வாரம் ரிலீஸ். இல்ல காஞ்சனா இருக்குல்ல, கண்டிப்பா அதாவது இந்த வருஷமே எனக்கு ரிலீஸ் ஆகும்னு டவுட் தான். ஏற்கனவே அந்த லாரன்ஸை பத்தி அவர் ஷூட்டிங் ஸ்டைலை பத்தி உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. அதனால படம் ஷூட்டிங்லாம் முடியட்டும். பூஜா ப்ரோ
வாங்க பேசுவோம். பிரகாஷ் ப்ரோ டிமான்டி காலனி அது எப்போ வரும்? பார்ட் 3 அது அது மே மாசம் பிளான் பண்றாங்க. கண்டிப்பா அது மே மாசம் பிளான் பண்ணா ஆகஸ்ட் போயிடும். போன வாட்டி ஆகஸ்ட்ல தான் வந்துச்சு. டூவும் அதெல்லாம் ஆமா, படம் படம் வர்றதுக்கு முன்னாடியே ரிட்டன் பிளாக் பஸ்டர் பிரகாஷ் ப்ரோ. 1.5 மாசம் ஷூட் இருக்குங்க பென்ஸுக்கா. இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் ஷூட் இருக்கு அதுக்கு பாக்கி. அப்புறம் அவர் வரணுமே, அந்த ஏதோ இந்த படம் பண்றாருன்னு சொன்னாங்க. அவர் அந்த இந்த படம் இருக்குல்ல, அந்த இவருக்கு நம்ம இல்ல இந்த இப்ப இவரு இந்த படம் பண்ணாரு இப்ப பிரேமலுவா, அந்த கிரீஷ் ஏடியா, கிரீஷ் ஏடி அப்புறம் இந்த படம் 50வது படம், நிவின் பாலியோட 50வது படம் அந்த இவர் பண்றாருன்னாங்களே, அல்போன்ஸ் புத்திரன், அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் நிவின் பாலிக் சர்வமய டைரக்டர் கூட இன்னொரு படம் மல்டிவர்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு மலையாள பேரு பர்னி ப்ரோ தெரியும். மல்டிவர்ஸ் ஆஃப் ஏதோ முக்குந்து தான் ஏதோ சரியா தெரியல. அந்த படம் இல்ல, அந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வரமாட்டாருங்க. இந்த 2 படம் மட்டும் தான் பென்ஸுக்கு முன்னாடி அவர் முடிக்க வேண்டிய கமிட்மெண்ட்னு கேள்விப்பட்டேன் நான். ஹேப்பிராஜ் இல்ல ஒரே ஹேப்பிராஜ் எப்ப ரீச் எடுத்து கேட்டாங்கல்ல, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. மார்ச் 27 தான் முடிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு வரப்போகுது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். சொல்ல போனா மார்ச் 19 கூட விடலாம். இப்ப வந்து அவங்க வந்து டாக்ஸிக்கு வரல. இல்ல என்ன படம் அது? அந்த படத்தை பார்க்க ஹேப்பிராஜ் ஒருத்தர் அப்டேட் கேட்டார். அந்த படம் பார்க்க பிஆர் படம் மாதிரி இல்ல பிரகாஷ் ப்ரோ. இது வருது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் யூத் வருது இல்ல. அதாவது சங்கர் படம் மாதிரியே அட்லி படம் இருக்கு, அட்லி படம் மாதிரியே வந்து இந்த படம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிஆரோட அசிஸ்டன்ட் தானே இந்த படத்தை டேரக்ட் பண்றாரு. அப்ப அவர் படம் மாதிரிதான் இருக்கும் இது. இவரு அது பேர் என்ன, டியூடு படம் கூட ஒர்க் பண்ணாரு யாரு, கீர்த்தீஸ்வரன். அந்த கீர்த்தீஸ்வரன் அசிஸ்டன்ட் இவரு ஹேப்பிராஜ். இல்ல கீர்த்தீஸ்வரன் அசிஸ்டன்ட் இல்ல இவரு, பிரதீப் ரங்கநாதன் கூட ஒர்க். இந்த படத்துக்கு சேர்த்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி சேரல டியூட்லயும். அதனால வந்து அந்த சாயல் அப்படியே வந்துடும். ஒரு மீம் இருக்குமே, வடிவேல் பாலாஜியை வடிவேலுக்கு டூப்பு, நீ வடிவேல் பாலாஜிக்கு டூப்பான அந்த மாதிரிதான் இருக்கு இது கேட்கும் போது. இல்லங்க ஆனா நல்லதுங்க. மார்ச் 19க்கு வேட்டுவ சொல்றீங்களா? வேட்டுவ வந்து இது முடிச்சோம் வெயிட்டிங், அதுக்கு சொல்ல எலெக்ஷன் முடிச்சோடனே வந்துருங்க. எலெக்ஷன் முடிச்சோடனே வந்துடும். ஏன்னா மெயின் வந்து இதுதாங்க. சரி நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இப்ப நீங்க இதுவே அப்படித்தானே ஓடிடி தான் டிசைட் பண்ணுங்க என்ன டேட்ன்றது எப்பவுமே. இப்போ அவங்க எப்படி வச்சிருக்காங்க மாட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வாங்க மாட்டாங்க, ஹாட் ஸ்டார் அவ்வளவு காசு கொடுக்க மாட்டான், ஒரே சாய்ஸ் பிரைம் தான். இப்ப எப்படி பிரைம் அவன் எப்ப ரிலீஸ் பண்ணுவானே தெரியாது. ஆனா அது இப்ப நான் அவங்க கையிலேயே கிடையாது. எப்போ நான் சொல்றேன்ல இந்த இது எதுவுமே. ஆனா இப்ப நீங்க சர்பட்டாக்கு இந்த பஞ்சாயத்து இருக்காது, சர்பட்டா 2க்கு. ஆனா இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் இந்த பட்ஜெட்ல பண்ணிருக்காங்கன்றது இருக்குல்ல, இது ஆக்சுவலா பெரிய பட்ஜெட். வேட்டும் நீங்க இந்த ஸ்டார்ஸை வச்சு இந்த பட்ஜெட்ல பண்ணவே முடியாது, இந்த கணக்குள்ளேயே வராது, அவ்வளவு பெரிய பட்ஜெட் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் யாரோ வெட்டுவோம்னால நீங்க அத மோகன்ஜி எடுப்பாருனப்ப அப்ப எனக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. சரியான வெட்டுவோம்னு அவர் கேட்டாரு. வெட்டுவோம் படம் எப்ப வருது அப்படின்னாரு. வெட்டுவோம்னா ஏன் பாரஞ்சு ஆணவ கொலையோட கனெக்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு. சரி ப்ரோ, அப்படியே நான் பேசுறதுக்குள்ள அண்ணன் தூக்கி விட்டாரு வெளியே. நான் தூக்கி விடல கோபால் ப்ரோ, தள்ளிதான் விட்டியா? இல்லைங்க, தூக்கி வெளியே வீச்சு. ஆக்சுவலா பரணியால தூக்க முடியாது. ஏன் ப்ரோ, என்ன சிக்கா இருக்கிறா? அபாசமா பேசுறாங்க இந்த ஸ்பேஸ்ல. கேக்குதுங்களா ஓனர்? கேக்குதுங்களா? ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உண்மையா சந்தானம் வந்து இந்த பராரி படம் எடுத்தார் இல்லையா டைரக்டர், அவரோட சேர்ந்து பண்ற ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது நியூஸ் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, அது இல்லைங்க. ஒரு படம் வந்துச்சு, அதான் நான் கேட்க வந்தேன். ஆனா போஸ்டர் எல்லாம் பார்த்தா நம்ம படம் பார்க்க தோணாது, அந்த அளவுக்கு இருக்கும். இல்ல போஸ்டர் பி கிரேடட் போஸ்டர் மாதிரி தான் படமே, அந்த காஸ்டிங் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அந்த படத்துக்கு. ராஜமுருகன் தான் ப்ரொடியூசர்.
பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஏஆர் ரஹ்மான் கிளப்புக்குன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு, டிசப்பாயின்மெண்டா. ஏன்னா அவரு பழைய மாதிரி இது பிரைம்ல இல்ல, சரி எப்படா இருக்கு நம்மளும் இப்படியே இருக்காருன்ட்டு இருந்தேன். அவரு அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. சாயினோடனே எனக்கு சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராமரை உடைச்சிட்டு புது பசங்க கூட போய் கொலாபாரனோடனே எனக்கு ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. அப்போ காரணம் சூர்யாவா இருக்க மாட்டாரு, அடிச்சு சொல்றேன் ஆர்ஜே பாலாஜி தான். பாலாஜி தான், நம்மளால அதை பண்ண மாட்டாரு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பாசிட்டிவ். அவர் பேரை கிட்ட செதறிட்டாங்களா, அதான் சொன்னாங்களே சாயா அப்படின்னு இருக்காங்க ஆர்ஜே பாலாஜி கிட்ட. அவர் ஆமா அவர் அந்த காலேஜ் ஈவென்ட்ல சொல்லி இருந்தாரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்துச்சு. இருபது நான் முடிச்சிடறேன். அந்த பையனுக்கு பாருங்க 20 வயசு, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறாங்கிறான். சிலர் எனக்கு இவர் சுத்தி வளைஞ்சு எங்க வந்தாரு பாத்தீங்களா? இல்ல இப்படிதான் எப்படியோ சுத்தி வந்தா, ஆகா ஒரு கரும்பை பத்தி பேசுறாரு, ஒருவேளை சூர்யா ஃபேன் எப்படியோ கரும்பு பத்தி பேச வந்துட்டாரு அப்படின்னு வந்தா, சுத்தி பத்து பார்த்தா சமயக்கட்டு அப்படித்தானே வரும் பாஸ் அப்படின்னு சூப்பரா வராரு. கண்டினியூ. நான் சொல்லவே இல்லையே ப்ரோ, நீங்களே புரிஞ்சுட்டீங்க. இதுக்கு சொல்றீங்க. நிஜமாவே எனக்குமே கருப்பு எல்லாருக்குமே புரியுது ப்ரோ. பரணி தான் டான்ஸ் சொல்றீங்க. இல்ல யார சொல்றாரு அவரு? என்னத்தான் சொல்றாரு? நான் தான் சொல்றேன். கோபாலகிருஷ்ணன் பிரதர் யார பேசுவாருன்னு ஒரு சந்தேகம் வேற. அவரே பரணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப போர் அடிக்குது, வேலையும் செய்ய முடியல, வேலையில சும்மா தான் இருக்கேன், ஒரு நாளைக்கு 20 வேலை இல்ல, 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு சும்மா தான் இருக்கேன், கேம் விளையாடுறேன், அதை தாண்டி என்ன பண்றேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில சம்திங் இருந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்காக இவர் எங்கேயோ சுத்தி போயிட்டு எப்படி அந்த பாயிண்ட் எடுத்து கரெக்டா மேட்ச் பண்றாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு 20 வயசு பையன் அப்படி இருக்கிறாரு. இல்ல 20 வயசுலயே இப்படி இருக்காரு அப்படின்னே நான் கூட விஷால வம்பளுக்குறாருன்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணேன், அவர் கிட்ட வராருன்னு நினைச்சேன்டா. என்ன இன்னைக்கு பொழுதுக்கு வராம இருக்காங்க சிம்பு கிட்ட அப்படின்ற மாதிரி. சிம்புன்ற பேரெல்லாம் எல்லாம் மறந்துருங்க, அடுத்து நல்லா தானே அப்படி வாங்க சிலம்பரசன். ஆனா விஷாலு, ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு போலடா. என்ன அப்படியா? நீ படம் ரிலீஸ் இருக்கு எல்லாருக்கும் என்ன சொன்னீங்க எல்லாரும்? விக்ரம் மூவி என்ன ப்ரோ ஆச்சு? ஏங்க அவர் விஷாலுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், அதை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. விஷால் சொல்லுங்க, அது அவர் சொல்லட்டும், அவர் சந்தோஷப்படட்டும். நல்ல செய்தி சீக்கிரம் வரும் தான் சொன்னாரு, நல்ல செய்தி இருக்குன்னு சொல்லலையே. ஆமா இல்ல அதுக்கு வரணும்ல, முதல்ல அவரு ஷூட்டிங் இவங்க வைக்கிறாங்க, அவர் வரணும்ல. யாரு வரா ப்ரோ? அரசனா அஸ்வத்தா? அரசன் தாங்க. எங்க அஸ்வத் என்ன அதுக்குன்னு இந்த மாசம் நாங்க ஆரம்பிப்பாரு, எங்க அநியாயம் பண்றீங்க? இல்ல போட்டோ அரசன் ஷூட்டிங் இந்த எல்லாம் ரெடி தயார் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரி போனா படத்தை வேகமா முன்னாடி சொன்னாங்கல்ல, முன்னாடி உண்மையான வேகம் சொன்னாங்கல்ல, அந்த உண்மையான வேகம் இப்ப வேகமா எடுத்து முடிப்பாங்க போறது பார்ப்போம். அதாவது எதிர்பார்க்கப்படுது, எல்லாத்தோட எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் பார்ப்போம். இன்னொருத்தர் கிட்ட மேக்ஸிமம் நடந்துடும் போல. இன்னொரு இந்த 2 வாரத்துக்குள்ள நடக்கும். 2 நாளில் நாங்க இப்ப 2 வாரத்துக்குள்ள வந்திருக்கு. அப்படியே இந்த 2 வாரத்துக்குள்ளாச்சு இந்த வேலை முடிஞ்சு 2 மாதங்களுக்குள்ள போகாம இருந்தா போதும். 2 மாதங்களுக்குள்ள ஷூட்டிங்கே முடிஞ்சுட்டா சந்தோஷம். சியான் 63 அப்டேட் சொல்லுங்கண்ணா. அது வந்து சொல்றதுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா படங்களுக்கும் முன்ன ஒரு பினான்சியல் இஷ்யூ தான். ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். எல்லாம் ஒரு புது டைரக்டருங்கிறப்ப அந்த பினான்சியர்ஸ் வந்து அவங்க நம்பி இது பண்ண மாட்டாங்க. பினான்சியர்ஸ் கொடுக்கறத வச்சும் பிளஸ் வந்து டிஜிட்டல் சேட்டலைட் இதெல்லாம் வச்சு தானே இன்னைக்கு வந்து சினிமா இயங்கிட்டு இருக்கு. பினான்சியர்ஸே வரலன்னா ஷூட்டிங் எப்படி போவாங்க? ஷூட்டிங் போனா தான் நமக்கு அதை வந்து ப்ரோமோ கண்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டே காமிச்சு தான் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க முடியும். முக்கியமா டிஜிட்டல் வித் ஆகணும். அப்பதான் வந்து அதுல வர அந்த அட்வான்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பினான்சியல் இஷ்யூஸ்ல போயிட்டு இருக்கு. எப்படியும் அந்த படம் வந்து அவன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு தள்ளி ரொம்ப தள்ளி போகும். பாப்பாரு விக்ரம் வந்து இன்னும் ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் அதிகபட்சம் பார்ப்பாரு. அது நடக்கல அப்படின்னா இன்னொரு தயாரிப்பாளர் செலக்ஷன் பண்ணி வச்சுட்டாரு. ரொம்ப காலமா அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர், அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இப்ப லாக் பண்ண போறாரு. அது லாக் பண்ணாருன்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட இதோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல அந்த தயாரிப்பாளர் கூட வரும். அதுக்கு மேல நிறைய காம்பினேஷன் இது வரும். அடுத்தது வந்து சத்யஜோதி கூட அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு விக்ரமுக்கு. அது போக வந்து இப்ப திரும்ப ஆனந்த் சங்கர் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு படம் இந்த ரூமர் வந்துச்சுல போன வாரம். அதுக்கப்புறம் ரூமர் வந்ததுக்கப்புறம் என்ன நம்மளை பத்தி ரூமர் வந்திருக்கு, 2 பேரும் பேசிக்கிட்டு நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கட்டத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு கதை சொல்லி அந்த கதையும் கிட்டத்தட்ட ஓகே பண்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அது ப்ரொடியூசர்ஸ் தான் இன்னும் முடிவு பண்ணல, யார் எந்த படத்தை தயாரிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணல.
விக்ரம் இன்னும் அதுக்கான வேகமா முடிவு பண்ணணுங்கிற இக்கட்டான நிலைமை இருக்கு. ஏன்னா படமும் ரொம்ப காலமா ஆயிடுச்சு இல்ல, அதனால வேகமா முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாரு. அநேகமா ஏப்ரல் மேனு அடுத்தடுத்த படங்கள் அவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். பிரகாஷ் ப்ரோ மார்ச் 27 தான் ப்ரோ. ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜா சரி ரைட் ஓகே. ரிலீஸ் பண்ணா சந்தோஷம். மார்ச்சுக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 27. மார்ச் 19 யூத் வருது. ஆமா மார்ச் 27 ஒரு படம். குட்டி குட்டியா சின்ன படங்கள் எல்லாத்தையும் நீட்டா ஏப்ரலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றது நல்ல ஐடியா. வாரத்துக்கு 2 படம் பண்ணட்டுமேங்கிற. மார்ச் 13 ஒரு டேட் சும்மாவே கிடக்கு. வாங்க அதுல ஒரு 2 படத்தை இறக்குங்க. மார்ச் 19 துரந்தர் வருது இல்லைங்க. அட துரந்தர் வரட்டு கூட இதான் டாக்ஸிக்கு வரல. துரந்தர் 1000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது. யூத்துக்கு ஒரு 250 ஸ்கிரீனு, இன்னொரு சின்ன படம் இருக்குங்க அது ஒரு 250 ஸ்கிரீனு, மீதி ஒரு 300 ஸ்கிரீனு துரந்தர் அப்படி போட்டு அப்புறமே இன்னொரு ஒரு படம் வரட்டும். பேர் என்ன அடுத்த வாரம் மார்ச் 19 26 27 ஒரு அது கண்டிப்பா வந்துடும் பிராஸ், டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. அது கன்ஃபார்மா வந்துடும். இப்ப இந்த டாக்ஸிக் வெளியே போச்சுன்னாங்கல்ல, கொஞ்ச நாள்ல பாருங்க அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். 19 அன்னைக்கு நாங்க வரோம் வெயிட் பண்ணுங்க. அதுதான் அது மாதிரி யாராவது ஒரு 4 பேர் சூராய் மக்கள் எதையா ஒண்ணு கொண்டு வருவாரு இவரு. இந்த மாதிரி இல்லாம நான் சொல்றது கொஞ்சம் ஒரு ஒரு நோட்டட் பிலிம்ஸ் கொஞ்சம் இருக்கு. நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 4 நோட்டட் பிலிம்ஸ் விட்டாங்கன்னா நமக்கு இந்த ஏன்னா நமக்கு ரொம்ப போர் அடிக்குது. கண்டென்ட் இல்லாம நாமளும் என்னென்னமோ பேசி என்னமோ பண்ணிட்டு இருக்கு. படங்கள் வந்து பின்னிக்கலாம் சுறு போச்சு இல்ல. அந்த மாதிரி ஒரு பரபரப்பா போனா ஜப்பக்கும் ஜாலியா இருக்கும்ல. அந்த வித்லவ் கொஞ்சம் இறக்கி விட்டாங்கன்னா சாரி வித்லவ்ன்ற இந்த படம் ஐயோ அர்ஜுன் தாஸ் ஒரு படம் நடிச்சாரு லவ் படம் ஒன்ஸ் மோர். அந்த படத்தை இறக்கி விட சொல்லுங்கப்பா. ஐயோ அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங் ரொம்ப. நான் வந்து வரவே வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அது நான் கேட்டப்போ வந்துரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அது எப்போ வரும்னு தெரியாது, ஆனா வந்துரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பாட்டை விட்டே ரொம்ப நாள் வேற ஒரு இஷ்யூ போகுதுன்னு கேள்விப்பட்டேன். பட் யா வந்தாப்பா. அந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொமோஷன் அப்பவே வந்துரும்னு சொன்னாங்க. அந்த படம் வந்து 1 வருஷம் ஆகும். ஆமா வேற ஒரு இஷ்யூ இருக்குன்னாங்க, வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னாங்க. பட் அந்த படத்துக்கு 3 இஷ்யூ போகுதுங்க, 3 வகையில போகுது. எல்லாருமே பெரிய பெரிய இஷ்யூவா போயிடுச்சு. சின்னதா ஆரம்பிச்சு பெருசா போயிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா முதல் இஷ்யூ மட்டும் சொல்லலாம். அடுத்த 2-3 விஷயம் நம்ம பேச முடியாது. ஆனா முதல் விஷயம் என்னன்னா படம் போன வருஷம் வேலன்சி செக் பிளான் பண்ணாங்களா, அப்போ வந்து அந்த படத்தை மேல ஓடிடி டிஜிட்டல் வந்து வாங்கிக்கலாம்னு இருந்தாங்க ஐடியால. அப்ப ஒரு டேட் லாக் பண்ணாங்க. கடைசியில் வர முடியாது. இன்னொரு படம் வந்துச்சா விடாமுயற்சி வந்துச்சு நினைக்கிறேன். பிப்ரவரி 7-6 விடாமுயற்சி வந்தாலும் அப்ப விடாமுயற்சி வரனால அந்த நீக்கும் டிராகனும் தள்ளி போச்சா. அது தள்ளி போனால நீக்கு டிராகன் வருதுன்னு சொல்லி இது கொஞ்சம் அப்புறம் தள்ளி போட்டான்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கின உடனே டிஜிட்டல் ரைட்ஸ் ஒதுக்கிட்டாங்க. அவங்க படத்தை வாங்கல. அப்படியே அடுத்த டேட் இல்ல அடுத்த ஸ்லாட்ல வாங்கி போய் அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி வேலண்டைன் டேவும் முடிஞ்சு போய் இப்பயே ஸ்லாட் இல்லாம அந்த படத்துல அந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு 2 பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் டேரக்டர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்புறம் அந்த ட்விட்டர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல முடியாத ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்படி எல்லாம் அது அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. இப்படி 3-4 பிரச்சனை அந்த படத்து மேல ஓடி போய் படம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அது வேற $1 மில்லியன் அது தனியா பிரிஞ்சுட்டாங்க. யுவராஜும் இன்னொரு ஆளும் வந்தாங்க, மகேஷ் அவர் பேரு. ஆமா அவர் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தெரியும் அவங்க பிரிஞ்சுட்டாங்க தனியா. பாண்டியராஜ் என்ன ப்ரோ பண்றாரு? தலைவன் தலைவி ஊர்வசி ஜெயராம் வச்சு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் அது முடிச்சிட்டு திரும்ப ஒரு விஜய் சேதுபதி கூட படம் பண்றாரு. அவ்வளவுதான். ஆக்சுவலா இன்னைக்கு அந்த யங் ஷெர்லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு 4வது எபிசோடு பாதி பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி டீசெண்டாக போகுது. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷெர்லாக் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும், படமும் பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு தடுமாறி பண்ணியிருக்காங்க. ஏதாவது ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்க. தமிழ் டப்பிங் எந்த ஓடிடின்னு சொல்றதுதானே அது இல்ல இது மலையாள கூட்ட படத்துல ஒரு அம்மா கேட்டுருக்காங்க, வேலராமூர்த்தி மனைவி. தெரியலையே. சரி விட்டுருங்க. சொல்லுங்க. இல்லங்க பரணிக்கு நேம் தெரியல. அவர் சொன்னாலும் புரியாது. உங்களுக்காக தானே யாருக்கோ சொல்லணும், உங்களுக்கு தானே சொல்ல போறேன். அப்புறம் மத்தவங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் அது மட்டும் தான் புரியாது பிரகாஷ் ப்ரோ. ஆனா வேற யாராவது கலாய்க்கணும்னா அப்படியே கிரியேட்டிவிட்டி வளைஞ்சு போடுவாரு ட்வீட். போயிட்டு அடுத்த கண்டென்ட்டே வரும்.
அடுத்து கிரியேட்டிவிட்டி எல்லாம் இல்ல கமல், எனக்கு சுத்தமா கிடையாது அந்த இதுல. நான் ஜீரோ ஆக்சுவலா, சீரியஸா சொல்றேன். சரி பிரகாஷ் bro, இந்த வாரம் என்ன படம் நீங்க பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட்? இந்த வாரம் எனக்கு என்ன வாரம், மோசமான வாரம். படமும் ஒண்ணு, இது படம் ஒண்ணு, ஈவெண்ட் கேன்சல் ஒண்ணு, பிளான் கேன்சல் ஒண்ணு, பெங்களூர் வேற ட்ரிப் ஐடியா பண்ணது அதுவும் கேன்சல். அப்புறம் நிறைய நிறைய கேன்சல்லே போயிட்டு இருக்கு இந்த வாரம். ஏதோ 2 படத்துக்கு போவோம், 2 படம் போற ஐடியா என்னன்னு செலக்ட் பண்ணல. அங்க போய் இங்கி பிங்கி வாங்கி போட்டு எந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கோ அந்த படத்துக்கு போக வேண்டியதான். பிரகாஷ் ப்ரோ, வடம் போவீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. விமல் படமா? ஆமா. இருங்க பரணி, ஃபர்ஸ்ட் வடம். வேற என்ன படம் சொன்னீங்க? முஸ்தபா. வேற என்ன படம்? காதல் ரீசெட் ரிப்பீட். ஆமா, 3 படம். பட்டர்ஃப்ளை கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அடுத்து பார்க்க மாட்டேன், எதுவுமே பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் வரல, எதுவும் பாக்குறதுக்கு எதுவும் ஐடியா வரல. முஸ்தபா இன்னைக்கு ஒரு கேள்விப்பட்டேன் இந்த படத்து மேல. வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இன்னொரு படத்தோட ஒரு தாக்கம் இருக்கு, இல்ல வந்து என்னது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அது அந்த வேர்டை யூஸ் பண்ண முடியல. அந்த படம் அந்த படம் நல்ல படமாச்சே, அந்த படத்தோட இதா அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு இருக்கு. அதனால அது போக வாய்ப்பு இருக்கு. முஸ்தபா. அடுத்தது வந்து காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து நம்பிக்கை இல்லை படத்து மேல. ப்ரோமோஸ் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, அது ப்ரோமோஸ் மாதிரியே இல்லை. இருந்தாலும் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கு போவோம், தலையை கொடுப்போம் அப்படின்னு அந்த படத்து மேல ஒரு ஸ்போக்கா ஒரு இதுக்காக மட்டும் 2 படம் பார்ப்பேன். முஸ்தபாவும் காதல் ரீசெட் ரிப்பீட்டும் பார்ப்பேன். ஏன்னா இந்த வாரம் எந்த பிளானும் பண்ண எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா. எல்லா நாளும் ஃப்ரீயா தான் இருக்கேன் இந்த வாரம், சனி ஞாயிறு. அதனால வெள்ளிக்கிழமை ஒரு படம், சனிக்கிழமை ஒரு படம் போவோம். அது போக வந்து தாய்க்கிழமை 2வது தடவை பார்க்கலாம்னு ஐடியா. சனிக்கிழமை போவோம், குழந்தைங்களுக்கு போவோம். ஆமா, ஃபேமிலியோட போகலான்னு ஒரு ஐடியா. ஓகே. நான் வந்துட்டு காதல் ரீசெட் ரிப்பீட்டு, படம், முஸ்தபா இது 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் டே பாக்குற மாதிரி பிளான் பண்ணி இருக்கேன். ஷோ ஓடிச்சுன்னா கண்டிப்பா இந்த 3 படமும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு. பரணி, BMW ரிலீஸ் டேட் என்ன? ஓடிடி ரிலீஸ் டேட் என்ன? BMW ரவிதேஜா படம் என்னாச்சு? அது வரலையே ஆக்சுவலா. அஜித் பிரதான் அவருக்கு தெரியும். ஆமா பிரகாஷ் ப்ரோ, நான் கூட கேட்கல, அந்த படம் வரவே இல்லை ப்ரோ. ஓடிடி சேல்ஸ் ஆச்சா இல்லையா ப்ரோ? சேல்ஸ் ஆயிடுச்சுங்க, நடுவில் ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. டேட்லாம் போட்டு சொல்லிருந்தீங்க, இது முன்னாடி 13 சொல்லிருந்தீங்க ஒரு தடவை. வரவே இல்ல ப்ரோ, அதுல என்ன மேட்டர்னா, அது ஏதோ டப்பிங்ல டிலே ஆயிடுச்சு, டப்பிங் இஷ்யூஸ்னால அது தள்ளி போச்சு. எப்ப வருதுன்னு தெரியல அந்த படம். ஆனா ZEE5 வாங்கிட்டாங்க, ஓடிடி எல்லாம் சொல்லுங்க. ப்ரோ தாய்க்கிழவி வீக் டேஸ்ல நல்லா போகுது ப்ரோ. வேற படமும் இல்லை, அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸும் இருக்கு. ஸோ அதனால நல்லா போகும் இந்த வீக் ஃபுல்லாவே. எனக்கு தெரிஞ்சு 19 வரைக்குமே நல்லா போகும். மார்ச் 19 வரைக்குமே இந்த படம் தான். ஆமா, 50 கோடி அடிச்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும் தாண்டி போகும்னு நினைக்கிறேன். நல்லா போகுது. ஆமா ப்ரோ, நல்லா லேடிஸ் கூட்டம் நிறைய இருக்கு. நான் பார்த்தேன், தேட்டர் சைடு தான் இருக்கேன். அந்த சைடு போறப்ப லேடிஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. சூப்பர். நீங்க பாத்துட்டீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி 25 படிச்சு நினைக்கிறேன். அந்த மாதிரி போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. பார்த்துட்டேன் ப்ரோ, 2 தடவை பார்த்துட்டேன் ப்ரோ. பரணி ப்ரோ, தாய்க்கிழவி செகண்ட் டைம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டைத்தை விட செகண்ட் டைம் நல்லா டீப்பா வாட்ச் பண்றப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல படம் தான் தாய்க்கிழவி. எனக்கு ஃபுல் கிரவுடட் ஆடியன்ஸோட ஒரு தடவை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பாப்போம் இஃப் பாசிபிள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா பாக்குறேன். ஓகே, முடிச்சிடலாமா? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா போச்சு. விளையாட்டா ஸ்பேஸ் போட்டாலும் கேள்வி பதில் போனா இது மாதிரி ஏதாவது எல்லாரும் பேசணும். எல்லாரும் ஒரு கேள்வி, ஏதோ ஒரு பதில், ஏதோ சந்தேகம், இல்ல எல்லாரும் ஒரு கருத்து அப்படின்னு சொன்னா ஜாலியா இருக்கும். விஷாலும் அவர் கண்டென்ட் ஒரு 4 பேசினாருன்னா குஷியா இருக்கும். அப்படிதான் போன பிரகாஷ் ப்ரோ. நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதை விடுங்க, நேத்து டாபிக் போடா. இல்ல நான் அடுத்து வரேன். ஏன்னா விஷால் வந்து ஏதாவது அவரோட கண்டென்ட் ஏதாவது கேள்வி கேட்கறது, ஜாலியா போறது. நம்ம குவிஸ் இப்ப அது அப்புறமேட்டு எலெக்ஷன் பண்ணி நம்ம குவிஸ் கேட்போம். அவரு தான் ஜாலியா ஏதாவது டாபிக் எடுத்து பேசுறது, அது மாதிரி ஏதாவது போனார்னா இந்த ஒரு ட்ரை பீரியட ஓட்டிடலாம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் அது ஒரு பரபரன்னு போவோம். கண்டிப்பா. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் லாஸ்டா சொல்லிட்டு முடிச்சிடலாம். டாக்குமெண்ட்ரி பண்றாரா இல்ல ஃபீச்சர் ஃபிலிமா ப்ரோ? அதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் சொல்லி ஏமாத்த போறாரு, அவ்வளவுதான். அது டாக்குமெண்ட்ரி தாங்க. 100% அதுதாங்க டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் சொல்லி ஏமாத்த போறாரு. ஏமாத்த தலையை கொடுங்க.
கிளாடியேட்டர்னு ஒரு படம். டாக்குமெண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி ஏன் பிரகாஷ் ப்ரோ நீங்க பார்க்க மாட்டீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா, நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவர் பாப்பேன் தாங்க. நீங்க ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்க மாட்டேன். ஃபீச்சர் ஃபிலிம் நினைச்சு தலையை கொடுக்காதீங்கிறேன், புரியுங்களா? பெரிய படம் இப்ப பயங்கரமா சினிமாக்கான படம் நினைச்சு நீங்க தலையை கொடுத்தீங்க ஏமாந்தா வரணும். நீ டாக்குமெண்ட் எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரேஸ் பிடிக்காது. ஏதோ ஒரு போறாரு, அவர் கலந்துக்கிறாரா, ஜெயிச்சா 4 சந்தோஷமா 4 வீட்டு போகிறமா ஓகே. ரேஸுக்கு போறதே பிடிக்கல, படத்தை நடிச்சிட்டு போனா சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். படம் நடிக்கலாலும் பரவாயில்ல, ரேஸுக்கு போறதெல்லாம் பிடிக்கும். ஏதோ அது ரேஸுக்கு போறாரு, அவர் விருப்பத்துக்கு போறாரு, அந்த விருப்பத்தை நமக்கு பார்க்க சொல்லி தலையில கட்டுறாரு. சரி பரவாயில்ல போய் பார்ப்போம். அவன் ஃபீச்சர் ஃபிலிம் நினைச்சு ஏமாந்து பார்ப்போமா, அதை பாத்துறாங்கங்கிறேன், அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கா நான் போறேன். சச்சின் பில்லியன் ட்ரீம்ஸ் அது பாத்துட்டீங்களா? அதான் சொல்றேன், டாக்குமெண்ட்ரி எதையுமே பார்த்ததுல பார்க்க போறதும் கிடையாது. நான் அந்த இன்னொரு டாக்குமெண்ட்ரி நான் எனக்கு தெரிஞ்ச வீரப்பன் பத்தி கொஞ்சம் பார்த்தேன். டாக்குமெண்ட்ரி நான் ஒன்று சொல்றேன், தயவுசெய்து பாருங்க. அது வந்து ஒர்த்து உண்மையிலேயே. மேக்கிங் அது வீரப்பன் கிடையாது, மேக்கிங் இல்ல. ட்ரிபிள் ஆர் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும், அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா அது ப்ரோ, அத நான் எத்தனையோ பேருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். சரியா இருக்கும். நான் யாராவது ஒருத்தர் உண்மையிலேயே அந்த படத்துக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா பேஷனேட்டா பண்ணணும்ன்றது இருக்குல்ல, பண்றது ஆடியன்ஸ்க்கு நம்ம சும்மா தூக்கி கொடுக்கல, நிஜமாவே ஒன்று பேஷனேட்டா கொடுக்குறோன்றது இருக்குல்ல. அந்த படத்துல மட்டும் தான் நான் பார்த்தேன் டாக்குமெண்ட்ரிஸ்ல, போஸ்டரைஸ் டாக்குமெண்ட்ரிஸ்ல. அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி SS ராஜமௌலி டாக்குமெண்ட்ரின்னு ஒண்ணுச்சு, அதுவும் சரியான ஒருத்து. பாகுபலி 1 பேக் ஸ்டோரிலாம் பயங்கரமா இருந்துச்சு. SS ராஜமௌலி நம்ம பார்ப்போம் அதை. அப்புறம் வந்து வேற யாராவது இன்னைக்கு ஸ்பீக்கருக்கு வர முடியல, அல்ல ஸ்பீக்கருக்கு கொடுத்து உங்களுக்கு இது இல்லைன்னா நாளைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க பேசுவோம். அண்ணன் ஒரு அப்டேட் விட்டுருங்க. அட சொல்லுங்க சீக்கிரம், நீங்க அவரை ஸ்டார்டிங்ல கேட்டது எண்ட்ல வந்து சொல்றாரு. சொல்லுங்க. ஃபைனல் போயிடுச்சு ப்ரோ. எதுங்க? நியூசிலாந்து ஃபைனல் போயிடுச்சுங்க T20 வேர்ல்ட் கப். கிரிக்கெட்டுங்களா போயிடுச்சுங்களா? அப்புறம் நாளைக்கு யாருக்கு நடக்குது? நாளைக்கு இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கும் நாளைக்கா? சரி ரைட் ஓகே. எனக்கு இந்த ட்ரீம் 11 ஒண்ணு இல்லாதனால மேட்சோட நடக்கிறதே தெரியல, தனி உலகத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு, என்னன்னே புரிய மாட்டேது. நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க. ஏன் எனக்கு சொல்றேன்னா, எனக்கு அந்த என்னது இந்த பெட்டிங் இல்லாம விளையாடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுதாங்க சொன்னேன், அது இருக்குல்லங்க பெட்டிங் நம்ம இதுல நமக்குள்ள. எனக்கு இது இந்த பெட்டிங் தானே இருக்கு, அது இது எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இல்லையே. நான் அதுலாச்சும் ஒரு 4 போவேன், 4 ஸ்மால் லீக் போவேன், அதுல ஜெயிப்பேன். அந்த டீமுக்கு அப்படியே இல்லை, சும்மாச்சும் போடுறத போடுவேன். இதுக்குன்னு தனியா உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா இது வந்து இத்தனை 25 பேத்துக்காக யோசிக்கணும், அது அப்படி கிடையாது. நான் 4 பேத்துக்கு யோசிக்கிறப்ப ரிஸ்க் எடுப்பேன். 25 பேர் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். கிடைக்கும். லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் மாதிரி பேசுறீங்க, 19-20 ரூபா வரைக்கும் போடுறீங்க. அதைத்தாங்க சொல்றேன், அது கொஞ்சம் மாறி மாறி போவேன். அது ஒரு நாளும் அது காசுக்காக விளையாடுவேன், அது ஜாலியா இருக்கும். இது இந்த ரேங்க்னு போனாலே நமக்கு அதை செட் ஆகல பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ரைட், பாப்போம், நாளைக்கு பேசுவோம். நம்ம மீதி கன்சல்ட் பண்ணி நாளைக்கும் சில டவுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், நாளைக்கும் ஃபில் பண்ணி நிறைய வாங்க பேசுவோம், ஜாலியா பேசுவோம். விசால் வேற டாபிக் எடுத்துட்டு வர, அப்படி பரபரப்பா பேசுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டென்ட்டே இல்ல, படம் இல்ல, எடுத்துட்டு வாங்க, கேள்வி கேட்டு ஜாலியா ஓட்டுவோம். ஆமா, பாய் 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 பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம்.